என்னை ஈன்ற தாய்க்கும் தாய்மானவராம் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழி உலக சாதனை சான்றிதழ் நிகழ்ச்சியில் தொடர் கவியரங்கம். தலைப்பு ஐம்பூதம் போற்றிடு. தொடங்கி வைப்பவர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள். அவர்களை வணங்கி தலைமை ஏற்க இருக்கும் தஞ்சை ராமநாதன் சிங்கப்பூர் அவர்களையும் வணங்கி மற்றும் சக கவி ஆளுமைகளையும் வணங்கி இந்த தொடர் கவியரங்கம் நிகழ்வில் அனைவரும் மிக அழகான கவிதைகளை வடித்து கேடயங்களையும் பரிசுகளையும் பெறுமாறு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஐம்பூதங்கள். உலகில் இது 5 விரல்களைப் போல ஒன்றின்றி ஒன்று இருப்பதில்லை. அனைத்துமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது, சார்ந்தது. அவை ஒன்றிலே நாம் அனைவரும் நலமாக இருப்பது சிரமமே. ஒரு தாய், தந்தை, தாத்தா, பாட்டி போன்ற ஒரு குடும்ப உறவுகள் போல இந்த ஐம்பூதங்களும். இதை எவ்வாறு போற்றி வாழ்வது சிறந்தது என்பதை பற்றி இந்த கவியரங்கம் நடக்க உள்ளது. இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதில் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் வழி மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மூத்த கவிஞர்களான பால்தங்கம் அம்மா, ராமநாதன் ஐயா, பிரபா, விகாஷினி, மீனாட்சி அம்மா, ராமகிருஷ்ணன் ஐயா மற்றும் இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவரையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்காக வருக வருக என்பது என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். பால்தங்கம் அம்மா. அருமையான ஒரு கவியரங்கம் தொடங்கி நடைபெறவிருக்கிறது. ஐம்பூதம் போற்றி என்ற தலைப்பில் இன்றைய கவியரங்கம் இப்போது தொடங்கி இருக்கிறது. இந்த கவியரங்கத்தினுடைய சிறப்பம்சமாக சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த தஞ்சை ராமநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி சிறப்புக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இப்போது அவருக்கு கட்டாயக்குறைய 9 மணிக்கு மேல் இருக்கும் இரவு. நமக்கும் அவருக்குமான நேரம் இடைவெளி தூரத்தின் காரணமாக நேரமும் மாறுகிறது. ஆனால் வேறுபாடு இருந்தாலும் தமிழ் மொழியின்பாலும் இனத்தின்பாலும் நாம் கொண்டிருக்கிற அன்பும் பாசமும் உணர்வும் எத்தகையதோ அதே தன்மை இன்றைக்கும் அவருக்கு குன்றாமல் குறையாமல் பல ஆண்டுகளாக சிங்கப்பூரில் வாழ்ந்த போதிலும் கூட குன்றாமல் இருக்கிறது என்பதுதான் நான் அவரிடம் பழகி அறிந்த உண்மையாகும். இவர் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய சொல்வதை விட சிங்கத்தமிழ் என்று சொன்னால் சால பொருந்தும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஐயாவுடைய கவிதைகளிலே பார்த்தால் பல கவிதைகளை படித்திருக்கிறேன். ஏன் அவருடைய கவிதை நூலை கூட, உள்ளத்தின் ஒலி என்ற கவிதை நூலை கூட சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் வெளியிடுகிற ஒரு வாய்ப்பு நமக்கு கிட்டியது. தஞ்சை மணியில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு இங்கிருந்து பலரும் சென்று கலந்து கொண்டோம். சென்னையிலிருந்து அந்த நிகழ்ச்சிக்காக தஞ்சைக்கு சென்று தஞ்சையில் அந்த நிகழ்ச்சி உள்ளத்தின் ஒளி என்ற கவிதை நூல் வெளியிட்டார்கள். எந்த ஒரு கருத்து எடுத்துக்கொண்டாலும் கோணத்திலே
தமிழ்நாடு நம்ம ஊர்ல தமிழ்நாடு போடுறோம். இது என்ன தமிழ்நாடா என்று ஒரு கேள்வியை கேட்டு ஒரு கவிதை எழுதுகிறார். தஞ்சாவூர் என்பதற்கு THAN என்றுதானே வர வேண்டும், ஏன் வேறுபட்ட கோணத்திலே அந்த ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய ஊர் பெயரை நீங்கள் சொல்லுவதிலே சரியாக சொல்ல வேண்டாமா? அடுத்தவன் மொழிக்காக எதற்கு நீங்கள் அவன் மொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வளைஞ்சு போய் உங்கள் ஊர் பெயர் எதுக்கு மாற்றுறீங்க என்ற கேள்வியை அந்த கவிதையிலே முன்வைத்திருப்பார். இது அவருடைய வேறுபட்ட சிந்தனை எப்போதுமே எல்லா கவிதையிலுமே காணப்படும். சிந்தனை சென்று ஒரு உயர் அதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் தமிழர்கள் என்று பார்க்கிற போது தன்னுடைய உயரத்தை மறந்து நம்மோடு இணைந்து பழகிற தன்மை உள்ளவர். அவருடைய மகனுக்காக பெண் பார்த்து கொண்டிருந்தவர்கள். அந்த நேரத்திலே இவர் சிங்கப்பூர் விட்டு இந்தியாவுக்கு வந்திருந்தார். ஒன்றுமே சொல்லவில்லை, நேராக ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. அவரிடமிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வருகிறது. சரி, வழக்கெல்லாம் அந்த தொலைபேசி அழைப்பு எடுத்து பேசுகிறேன். அவங்க வீட்டுக்கு எப்படி வரணும் அப்படின்னு கேட்டார். நான் உடனே வேடிக்கை, முதல்ல நீங்கள் வந்து அதுக்கு வந்து விசா வாங்கின்னு இது ஏறி ஆகாய விமானம் ஏறி வரணும் அப்படின்னா, அட அதை விடுங்க, உங்கள் வீட்டால் நினைக்கிற எப்படிங்க வரணும், உங்கள் வீட்டுக்கு வரணும்னு கேட்டார். எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. வெளியில் வந்து பார்த்தால் வீட்டினுடைய தெருமுனையில் நின்று கொண்டு வீடு தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கார். சொல்லவே இல்லை. சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது சொல்லாமல் நேரடியாக வந்தார். அத்தகைய தன்மை கொண்டவர், நல்ல உள்ளம் கொண்டவர். முக்கியமாக தமிழின் பால் ஒரு அவருக்கு இருக்கக்கூடிய தமிழின் பால் இருக்கக்கூடிய அந்த காதல், அதை இவ்வளவு அவ்வளவு என்று எடை போட்டு சொல்லிவிட முடியாது. அவருடைய தமிழ் காதலை, தமிழ் பற்றை, தமிழ் ஆர்வத்தை எடை போடுவதற்கு இந்த உலகத்தில் இன்னும் ஒரு அவ்வளோ பெரிய தராசை இன்னும் கண்டுபிடிக்கல. இதுவரையிலும் அவ்வளோ பெரிய தராசை கண்டுபிடிக்கல. அவருடைய ஆர்வத்தையும், தமிழ் ஆர்வத்தையும், தமிழ் உணர்வையும், தமிழ் பற்றையும் எடுத்து எடை போடுகிற அளவுக்கு ஒரு பெரிய தராசை இன்னும் கண்டுபிடிக்கல. அப்படியே அதை எடுத்து வச்சாலும் அதுக்கு நிகராக வைப்பதற்கான எடைக்கற்கு நம்மளே இல்லை. அவ்வளவு தமிழ் ஆர்வம், தமிழ் பற்றும், தமிழ் உணர்வும் கொண்டவர் தஞ்சை ராமநாதன். இன்றைக்கு இந்த ஐம்பூதம் போற்று என்ற கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பேற்று மிகச் சிறப்பான கவிதைகளை வழங்கக்கூடிய கவிஞர்களுக்கு பின்னூட்டம் கொடுத்து சிறப்பிக்க இருக்கிறார். இங்கே வந்திருக்கக்கூடிய கவிஞர்களை எல்லாம் இந்த நிகழ்ச்சியுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய அவருடைய கவிதைகளை தொடர்ந்து சாப்பிட முடியும். தன்னுடைய
கவிதைகளால், தன்னுடைய வரிகளால் அவர்களுக்கு பின்னூட்டத்தால் இனிப்பு வழங்குவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு உரையாக அழைக்குமாறு திருமதி இரா ஜோதி அம்மையார் அவர்களை அழைக்கிறேன். தொடர்ந்து கவிஞர்களுடைய கவிதைகளை தொடர்ந்து ஒரு கவிதையை முடிந்தவுடனே ஐயா ராமநாதன் அவர்கள் நல்ல பின்னூட்டம் வழங்குவார். முதலில் அதற்கு முன்பாக இப்போது அவர் ஒரு தலைமை உரையை வழங்கி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் அன்போடு உங்களை இந்த ஐம்பூதம் போற்றுகின்ற கவியரங்கத்திற்கு வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். வருகிற ஐயா தஞ்சை ராமநாதன் அவர்கள் இப்போது தனது தலைமையுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் கொஞ்சம் ஃபேன் போடுறமா. பேசுறது காதல் விழுதா? அந்த அரங்கநாயகி அம்மா கூட ஏதோ ஆஃப் பண்ணணும் ஐயா, வேற நீங்க பேசுறது கேக்குது. சரி, தன்னிகர் இல்லா தமிழ், அதை விட நம்ம சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவினுடைய ஒருங்கிணைப்பாளர், என்னை பற்றி சொல்லக்கூடிய என்னென்ன சொல்லணுமோ அதையெல்லாம் விட அதிகமாக சொல்லி முடித்ததுனால என்னை பற்றி அதிகமாக பேசாமல் தமிழின் மீதும் தமிழர்கள் மீதும் அக்கறை உள்ள ஒரு 13 பேர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். 13 பேர் இருந்தாலும் 13 லட்சம் பேர் இருந்தாலும் ஒருவர் பேசக்கூடிய கருத்து என்னவோ, அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் என்னவோ, அதை நாம் சொல்லக்கூடிய தருணம் அதிக பேர் இருந்தால் ஒரு விதமாகவும், ஒருவரோ இருவரோ இருந்தால் வேறு விதமாகவும் பேசுவோமே ஆனில் அது ஒரு உண்மையான பேச்சாக இருக்க முடியாது. ஆகவே இந்த 13 பேர் இங்கே வந்திருக்கிறோம், என்னையும் சேர்த்து என்று நினைக்க 14. மிக்க மகிழ்ச்சி. இந்த தலைப்பு ஐம்பூதம் போற்றிடு. இந்த ஐம்பூதங்களை பற்றி உங்களுடைய எண்ணங்களை கவிதைகளாக்கி முடித்த பிறகு என்னால் இயன்ற அளவு பின்னூட்டம் கொடுத்து அதற்கு ஒரு பெருமை சேர்க்க முயற்சிக்கின்றேன். நீங்கள் எல்லாம் வாசித்து முடித்த பிறகு நானும் ஒரு கவிதையை வாசிக்கலாம் என்று இருக்கிறேன். அதுவரை எல்லாரும் பொறுத்தருள வேண்டும். நன்றி, வணக்கம். முதலாவதாக கவிஞர் பால்தங்கம் அம்மா அவர்களை கவிதை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, இன்று கவியரங்கு தலைமையேற்றிருக்கும் ஜோதியம்மாவை வணங்கி, பொறுப்பேற்க வந்திருக்கும் ராமநாதன் ஐயா அவர்களை வணங்கி, மற்றும் என்னோடு கவிபாட வந்திருக்கும் கவிஞர்களை வணங்கி கவிதைக்குள் நுழைகிறேன். கவிதை தலைப்பு ஐம்பூதம் போற்றிடு. நிலம் நீர் நெருப்பு வாய்வோடு நீல நிற ஆகாய தனித்தன்மை போற்றிடு. நிலம் நீர் நெருப்பு வாய்வோடு நீல நிற ஆகாய தனித்தன்மை போற்றிடு. சிலிர்க்கும் இயற்கையின் சமநிலை பேணி சீரான நிலமே இருப்பதால் போற்றிடு. உலக உயிரின் வாழ்விற்கு அவசியம் உட்கொள்ள உணவு நீர் என்பதால் போற்றிடு. உலக உயிரின் வாழ்விற்கு அவசியம் உட்கொள்ள நீர் உணவு என்பதால் போற்றிடு. விளக்காய் விளங்கும் ஆதவன் அளிக்கும் வியத்தகு வெப்ப ஒளியை போற்றிடு. கலங்க வைக்கும் காற்றை சுவாசமாய் கண்டுகளித்து மனமாற போற்றிடு. கலங்க வைக்கும் காற்றை சுவாசமாய் கண்டுகளித்து மனமாற போற்றிடு. கலந்த ஐம்பூதம் உடலாக உருவாகியது கடவுளின் படைப்பென கருதி போற்றிடு. கலந்த ஐம்பூதம் உடலாக உருவாகியது கடவுளின் படைப்பென கருதி போற்றிடு. மலையில் ஆரம்பித்து கடலில் முடியும் மாபெரும் பூமியோடு மழையின் நீரும் உலை வைக்க உதவும் நெருப்பு ஊதற்காற்று உயர்ந்த ஆகாயத்தின் ஆதரவதனை போற்றிடு. மலையில் ஆரம்பித்து
கடலில் முடியும் மாபெரும் பூமியோடு மழையின் நீரும் உலை வைக்க உதவும் நெருப்பு ஊதக்காற்று உயர்ந்த ஆகாயத்தின் ஆதரவதனை போற்றிடு. நன்றி வாய்ப்புக்கு. நன்றி. திருமதி பால் தங்கம் அவர்களுடைய குரல் கணீர் கணீர்னு இருக்கு, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட அவங்க கவிதை, அந்த சொற்கள் தமிழிலேயே பூந்து ரொம்ப விளையாண்டது மாதிரி தான் இருந்தது. அதில் வெப்ப ஒளி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. வெப்ப ஒளி, வெளிச்சம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். வெளிச்சத்தில் ஏது வெப்பம்? நல்லது ஒரு சிந்தனை. ஏன்னா நம்ம சூரிய வெளிச்சத்தில் இருக்கும்போது அந்த சூரியனுடைய வெப்பம் தாங்கும்போது அந்த வெளிச்சத்தை சொல்கிறாங்க. அதில் வெப்பமும் இருக்கிறது, ஒளியில் கலந்து இருக்கிறது என்பது போல. அப்புறம் போற்றும் போது மனமாற போற்றிடு. அது இன்னைக்கு இருக்கா நமக்கு தெரியாது, இல்லைன்னு தான் நினைக்கிறோம். ஏன்னா பெரும்பாலானவர்கள் உதட்டளவில் பேசுபவர்களாக இருக்கிறார்கள், துதிப்பாடுகிறார்கள். பதவிக்காக, பணத்திற்காக, பந்தாவிற்காக, மற்ற 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 எதிர்பார்ப்புகளாக பேசக்கூடிய கூட்டங்கள் அதிகரித்துவிட்ட இந்த காலகட்டத்தில் மனமாற போற்றிடு, அருமையான வார்த்தை. அதுபோல நமது உடலே ஐம்பூதங்களால் ஆனது, நல்லது ஒரு சிந்தனை. அப்புறம் மலையில் ஆரம்பித்து கடல் வரைக்கும் போய் முடித்தாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் இந்த பூமி. அது தலை சிறந்தது என்பதை போல் பேசி முடித்த ஒரு கவிதையை அனைவரும் மனமாற வாழ்த்துகிறோம். நன்றி. நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களை கவிபாட அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதை தாருங்கள். வணக்கம். தமிழ் என் தாய், நான் அவள் சேய். இந்த அவையின் கண் வீற்றிருக்கும் சபையோர்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்த்திய கரம் கூப்பிய வணக்கம். பூமகளே பொன்மகளே என போற்றும் செந்தமிழில் அன்னை நாமகளின் ஆசியிலே பெற்ற சிற்றறிவில் தேமதுரம் போல் இனிக்க செந்தமிழ் கவிதை ஒன்று ஐம்பூதம் போற்றிடு எனும் தலைப்பில் சிறுமுகை ராமகிருஷ்ணன் கொண்டு வந்தேன், வாசிக்கின்றேன். பணிவோடு ஏற்பீர். வணக்கத்துடன். ஐம்பூதம் போற்றிடு. ஐம்புலன்கள் கண்டது உடலின் பிறப்பு. ஐம்புலன்கள் கண்டது உடலின் பிறப்பு. ஐந்து இலக்கணம் கொண்டது தமிழின் சிறப்பு. ஐந்து இலக்கணம் கொண்டது தமிழின் சிறப்பு. ஐந்து அங்கங்கள் பஞ்சாங்கம் இருப்பு. ஐந்து அங்கங்கள் பஞ்சாங்கம் இருப்பு. ஐம்பூதங்கள் தான் உலகின் அமைப்பு. ஐம்பூதங்கள் தான் உலகின் அமைப்பு. நிலம் இல்லையேல் வீடில்லை நாடில்லை. நிலம் இல்லையேல் வீடில்லை நாடில்லை. நீர் இல்லையேல் பயிரில்லை உயிரில்லை. நெருப்பில்லையேல் சூடில்லை சுகம் இல்லை. காற்றில்லையே வாழ்வில்லை உலகில்லை. ஆகாயம் இல்லையேல் இவை யாவுமே இல்லை. ஐந்தும் அளவாக இருந்தால் அதுவே இன்பத்தின் எல்லை. ஐந்தும் அளவாக இருந்தால் இன்பத்தின் எல்லை. ஐம்பூதங்கள் உலக வாழ்வின் ஆதாரம். ஐம்பூதங்கள் உலக வாழ்வின் ஆதாரம். மெய்யிதை மறந்தால் மெய் இவை மறந்தால் வாழ்வே சேதாரம். மெய்யிதை மறந்தால் வாழ்வே சேதாரம். வாழ வழிகாட்டும் ஐம்பூத செயல்களை வணங்கிடு. வாழ வழிகாட்டும் ஐம்பூத செயல்களை வணங்கிடு. பாழ்படுத்தாது பலன்களை அனுபவிக்க இணங்கிடு. அந்த ஐம்பூதங்களுக்கு எந்த இடையூறும் கொடுக்காமல்
பாழ்படுத்தாது பலன்களை அனுபவிக்க இணங்கிடு. ஐயமின்றி ஐஸ்வர்யமே அவை என்று எண்ணிடு. ஐயமின்றி ஐஸ்வர்யமே அவை என்று எண்ணிடு. ஐக்கியப்படு அவைகளோடு ஐம்பூதம் போற்றிடு. ஐக்கியப்படு அவைகளோடு ஐம்பூதம் போற்றிடு. வாய்ப்பு தந்தோர்க்கும் வாய்மொழி கேட்டோர்க்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம். கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன், சிறுமுகை, கோவை மாவட்டம். நன்றி வணக்கம். வணக்கம். சிறுமுகை. வணக்கம் ஐயா. சிறுமுகை என்பது இப்போது ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஆயிடும்னு நினைக்கிறேன் உலகம் முழுக்க. கோயம்புத்தூர்ல சிறுமுகை. அதுல நம்ம கவிஞர் எஸ் ராமகிருஷ்ணன், மரியாதைக்குரிய எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள், நாமெல்லாம் இந்த எதுகை மோனைங்கிற போது டி ராஜேந்திர பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். டிஆர்னு. என்ன இவங்களை எஸ்ஆர்னு கூப்பிடலாம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் எல்லாருமே என்னமே எஸ்ஆர் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த நடை எல்லாருக்கும் வராது. அதோட அது ஒரு இயற்கையான ஒரு குரல். அதை நம்ம பேசுறத வச்சு அடுத்தவங்க புகழணும் என்பது போல இல்லாம, அந்த உயிரெழுத்துகள்லையும் வந்ததை நான் கேட்டுக்கொண்டே இருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் பேச மாட்டாரா அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு. அருமையிலும் அருமை. அதுல ஆரம்பித்த உடனேயே தமிழ் என் தாய், நான் தமிழின் சேய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சது உங்களுடைய உணர்வு. உங்களையெல்லாம் நாங்களாம் ரொம்ப மதிக்கிறோம். அதை ஒரு முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு இளைஞர்கள் கூட்டத்தை கொண்டு வரணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு இளைஞர்களை கொண்டு வரணும். இப்போ இது மாதிரி இவங்கெல்லாம் நம்மளுடைய மரியாதைக்குரிய எஸ்ஆர் என்ற இன்னும் எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க, நல்லா இருக்கு. அவருடைய துணிப்பு, அவருடைய பாணியை, அதாவது எப்படி சொல்றது, பாவனை ஒரு பெருமைப்படுத்தி பேசாம அப்படி இயற்கையா பேசக்கூடிய அந்த குரலும் அந்த தெளிவும் உச்சரிப்பு, ஆகாயம் இல்லையில் எதுவுமே இல்லைன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அதுதான் நம்ம சொல்றது, கீழ் உலகம், இந்த உலகம், மேல் உலகம். அதுல நம்ம ஆன்மீகத்துல பேசினாலுமே எல்லா பேரும் கடைசியில கை தூக்கி மேலதான் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது நிறைய கருத்துக்கள் அதில் உள்ளடக்கி வந்திருக்கிறது. உண்மையிலேயே ரொம்ப அருமை. மிக்க நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். அடுத்ததாக அகவையில் மூத்த அரங்கநாயகி கண்ணன் அம்மா அவர்களை கவிபாட அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். நன்றிம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயாவையும் வணங்கி, கவி தலைமை ஏற்றிருக்கும் ஜோதி சகோதரியையும் வணங்கி, பொறுப்பேற்றிருக்கும் சகோதரரையும் வணங்கி, இங்கு கூடியிருக்கும் கவிஞர்களையும் சுவிஞர்களையும் வணங்கி கவிதைக்குள் வருகிறேன். ஐம்பூதமும் போற்றுக தலைப்பில் கவிதை வாசிக்கிறேன். காற்று, நிலம், நீர், ஆகாயம், நெருப்பு ஏற்போம் ஐம்பூதமாய் இவை அனைத்தையுமே. காற்று இல்லையேல் இயலுமா வாழ? நிலம் தானே இருக்க இடமும் உயிர்க வாழ உணவும் கொடுக்கிறது. நீரின்றி அமையாத உலகம் என்று அன்றே சொல்லி சென்றார் வள்ளுவர். நெருப்பு ஆக்கமும் அழிவும் தந்திடும். ஆகாயம் அறிவியல் ஆய்வுக்கும் உரியது. குழந்தையில் நெருப்பால் குழந்தைகளை இழந்தோம், நீரால் இழந்தோம், போபாலில் அறிவோம். வாயுவால் இழந்தோம் ஆந்திராவில் அன்று, வான்மலையால் இழந்தோம் குஜராத்தில் பேரிழப்பு. நெடுநடுக்கத்தால் இழந்தோம் ஐந்தையும். பூதங்கள் என்றவன் தீர்க்கதரிசிதானே, இயற்கையின் சீற்றத்தை இயலாது தாங்க. இயற்கையை போற்றி என்றும் காத்திடு, இயற்கை போற்றினால் எல்லாம் நன்மையே. நல்வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். முகத்தை தான் பார்க்க முடியல. நல்லது ஒரு மொழி. அவங்க பேசுனது இந்த இயற்கை எல்லாமே இயற்கையில் அடங்கிடுச்சு இல்லையா? நம்ம என்னதான் இந்த செயற்கை உலகத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்ற விதமான கண்டுபிடிப்புகள் இதிலெல்லாம் வாழ்ந்தாலும் இயற்கை என்பதுதான் கடைசி. அதனுடைய கையில் தான் அனைத்தும் இருக்கிறது. அதைத்தான் நாம் அனைவரும்
ஒரு தெய்வீகம், என்ன சொல்ல போனால் நிறைய பேர் கடவுளாகவே வணங்குகிறோம். இந்த ஐம்பூதங்களே கூட நம்ம இந்திய கலாச்சாரத்தில், அதில் தன்னிகரில்லா தமிழர்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு கண்மூடித்தனமாக நாம் எல்லாம் வழிபட்டதாக வரலாறு கிடையாது. ஏதோ இடையில் எதை எதையோ பேசி திசை திருப்பினாலும் அன்று முதல் இன்று வரை உள்நோக்கி பார்ப்போமே ஆனால் கடவுள், அதுதான் கடவுள் என்பது கடந்து செல் உள்நோக்கி. அது ரொம்ப அருமையாக நம்ம அரங்கநாயகி கண்ணன் அவர்கள் பேசினார்கள். நீரின்றி அமையாத உலகு என்பதில் ஆரம்பித்து ஒவ்வொன்றா சொன்ன பிறகு சில உதாரணங்களை அவங்க சொல்லிட்டு போனாங்க. இந்த போபால், அப்புறம் குஜராத், அங்கே இங்கே நடந்த சில விபரீதங்களை எல்லாம் சொன்னார்கள். கவிதை வாசிக்கும் பொழுது தமிழையும் தமிழ் சார்ந்த சொற்களை மட்டும் சொல்லிவிட்டு போகாமல் அவர்கள் பேசி முடித்த பிறகு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை ஒரு சிறிது நேரத்தில் உள்வாங்கும் பொழுது நடந்த சம்பவங்களையும் சொல்லி இயற்கையோடு ஒன்றி வாழ்வோம் என்று சொன்ன ஒரு மாபெரும் கருத்து இருக்கிறது அல்லவா? நான் நினைக்கிறேன் அவர்கள் அனுபவத்தில் அனைவரை விடும் அனுபவசாலியாக இருந்தால்தான் இந்த கருத்துக்களை சொல்ல முடியும். ஆனால் இன்றைய சமுதாயம் அதை உள்வாங்கிக் கொள்கிறார்களா என்பது கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும், வணக்கத்திற்குரியவர் நமது திருமதி அரங்கநாயகி கண்ணன் அவர்கள், நான் உங்களை மதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. 75 ஆண்டு கால அனுபவம் கொண்டவர். நன்றி நன்றி. சென்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று தருமபுரியிலே ஒரு அற்புதமான மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, தாய்மொழி நாள் விழாவையும் மகளிர் நாள் விழாவையும் மிகச்சிறப்பாக நடத்தியிருந்தார். உண்மையிலே பார்க்கிற போது 75 வயது அம்மையாரா இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தார் என்று அதிசயமாக இருந்தது. ஏன்னா 25 வயதுக்காரர்களே அதை செய்யறதுக்கு கொஞ்சம் கடினப்படுவாங்க. அவ்வளோ வேலையும் தான் ஒருத்தியாக நின்று அதை செய்தார்கள். மிகச்சிறப்பான ஒரு நூல் அன்றைக்கு வெளியிடப்பட்டது. அம்மையார் எழுதிய ஞால அறிவுக்கள், தலைப்பை பாருங்க, ஞால அறிவுக்கள். இப்போ ஐம்பூதத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லையா, இந்த ஞானத்தினுடைய அறிவுக்கள் அப்படின்றத மிக அருமையாக அந்த ஒரு கவிதை நூலை வெளியிட்டார். ஏற்கனவே அவங்க ஒரு 7 நூல்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆண்டு இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. தொடரட்டும் அவருடைய இலக்கிய பணி என்று சொல்லுகிறோம். தொடருங்க. அடுத்தடுத்து கவிஞர்கள் வருகிறார்கள். ஐம்பூதங்களை போற்றி கவிதைகளை வழங்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் தலைமை பொறுப்பேற்றக்கூடிய இரா ஜோதி அம்மையார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக வந்து சரியாக சொல்ல வேண்டுமென்றால் நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி தமிழ் மகள் இரா ஜோதி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பேற்று சிறப்பு விருந்தினராக இங்கே வந்திருக்கக்கூடிய சிங்கப்பூரை சேர்ந்த கவிஞர் தஞ்சை தார் ராமநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை வலையொலி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குனர் திருமதி திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், தமிழறிவு வானொலி வழியாக வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவருடைய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கவியரங்கம் தொடர்கிறதை கேட்டு மகிழ்ந்தார். அடுத்ததாக கவிஞர் பிரபா அவர்களை கவிதை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை தாருங்கள். நம்முடைய நிகழ்ச்சிக்கு புதியவராக இருந்தாலும் மிகச்சிறப்பாக கவிதைகளை வழங்கக்கூடியவர். அண்மையில் கூட நாளும் ஒரு கவிதையிலே பங்கேற்று அந்த கவிதை போட்டியிலே பரிசு பெற்றார்கள். வாருங்கள் திருமதி பிரபா அவர்களே, உங்களுடைய ஒலிவாங்கியை திறந்து உங்களுடைய கவிதையை தாருங்கள். நீங்கள் எப்போது ஒலிவாங்கி திறப்பீர்கள், நீங்கள் எப்போது கவிதை கொடுத்தால் நாங்கள் கவி வாங்கி செல்லலாம் என்று காத்திருக்கிறோம். எனவே இந்த ஒலிவாங்கியை திறங்கள் என்று சொல்லி, வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதை தாருங்கள். உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் என் வணக்கத்தை கூறி
நான் தொடங்குகிறேன் என் உரையை. நாம் முன்னேற்றம் பற்றி பேசும் உலகில் நம்மை உயிரோடு தாங்கும் ஐம்பூதங்களும் இன்று நம்மால் காயப்படுகின்றன. நிலம், நீர், காற்று, தீ, ஆகாயம் இவை இல்லாமல் மனிதன் இல்லை. அவற்றின் மதிப்பை நினைவூட்ட ஐம்பூதம் போற்றிடும் என்ற என் கவிதையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். தலைப்பு: ஐம்பூதம் போற்றிடும். நிலம் தாயின் மடியாய் நம்மை தாளாட்டும். நிலம் தாயின் மடியாய் நம்மை தாளாட்டும். நீரின் துளியில் உயிரின் பாடல் ஒலிக்கும். நீரின் துளியில் உயிரின் பாடல் ஒலிக்கும். காற்றின் நிசப்தம் காதில் கதையாட. காற்றின் நிசப்தம் காதில் கதையாட. தீயின் வெப்பம் நாளைக்கு நன்மை தரும். தீயின் வெப்பம் நாளைக்கு நன்மை தரும். ஆகாயம் விரிந்த கரம் போல காத்திருக்க. ஆகாயம் விரிந்த கரம் போல காத்திருக்க. ஐம்பூதம் சேர்ந்து வாழ்வை நெய்திடும். ஐம்பூதம் சேர்ந்து வாழ்வை நெய்திடும். ஒரு பூதம் காய்ந்தால் உலகம் கண்ணீர் விடும். ஒரு பூதம் காய்ந்தால் உலகம் கண்ணீர் விடும். மனிதன் தவறால் விதி மாறிடும். மனிதன் தவறால் விதி மாறிடும். மரம் விழும் சத்தம் பூமி நெஞ்சம் உடையும். மரம் விழும் சத்தம் பூமி நெஞ்சம் உடையும். நதி வற்றும் நேரம் மனமும் வரலும். நதி வற்றும் நேரம் மனமும் வரலும். புகை மூடிய வானம் சூரியனை மறைக்கும். புகை மூடிய வானம் சூரியனை மறைக்கும். பேராசை தீயாய் பசுமையை சுற்றரிக்கும். பேராசை தீயாய் பசுமையை சுற்றரிக்கும். பாதுகாப்பு தான் உண்மையான புரட்சி. பாதுகாப்பு தான் உண்மையான புரட்சி. பசுமை காக்கும் கரமே வீர சின்னம். பசுமை காக்கும் கரமே வீர சின்னம். இயற்கை சிரித்தால் மனிதன் நிலைத்திருப்பான். இயற்கை சிரித்தால் மனிதன் நிலைத்திருப்பான். ஐம்பூதம் போற்றிடு, அதுவே நம் உயிர் திறப்பு. ஐம்பூதம் போற்றிடு, அதுவே நம் உயிர் திறப்பு. எனக்கு இந்த உலக சாதனை சான்றிதழ் நிகழ்ச்சியில் வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. நன்றி. லேட்டா வந்தாலும் ரொம்ப லேட்டஸ்டா வந்து கட கட கடவென்று அவர்களுடைய கருத்தை ரொம்ப நல்லா இருந்தது. அதுல ஆகாயம் விரிந்த கரம், இதுல முக்கியமான கருத்து இங்கே அவங்க ஒன்றா சொல்லும் பொழுது அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து இடையிடையே வந்தது. அதுல முக்கியமானது மனிதனின் தவறால், நாம் செய்யக்கூடிய தவறால் இந்த இயற்கையிலேயே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்பதை சொன்னாங்க. அதனால தான் நாம் வந்து இயற்கையினுடன் விளையாட ஆரம்பித்து விட்டோம். விளையாட்டை தொடர்ந்துமே ஆனால் ஒரு கட்டத்தில் இயற்கை அழுது இதற்கு மேல் என்னால் தாங்க முடியவில்லை பிள்ளைகளே என இந்த பூமி தாய் அழுது கொண்டே 10,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஆடிவிடுவாள். அழுது கொண்டே ஆடி நாமெல்லாம் ஆட்டம் அடங்கி அகிலமும் கடலுக்குள்ளே போனாலும் போகலாம். அதுதான் இயற்கை. ஆகவே இது ஒரு நல்லது ஒரு கருத்து. மனிதனுடைய தவறு என்பது என்றைக்கும் நம்மளுடைய செயல்பாடுகளும் சரி, இயற்கை படைத்த வளங்களையும் நாம் மாறுபடுத்தக்கூடாது, அதுக்கு மாறாக போகக்கூடாது. அருமையான கருத்து. நன்றி. அருமையான ஒரு கவிதை கொடுத்தார். நதி வறண்டு போனால் மனம் வறண்டு போகும் என்று சொன்னார்கள். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதனின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. வானம் வழங்கலைன்னு சொன்னா இந்த உலகத்துல தானம் தவம் ரொம்ப உயர்ந்தது, தானம் என்பதும் உயர்ந்தது. இந்த ரெண்டு உயர்ந்த செயல்பாடுகளும் இந்த உலகத்துல தங்காது. எப்போ மழை பொய்த்து போனா, அதாவது தானம் செய்யக்கூடிய மனம் வறண்டு விடும், தவம் செய்யக்கூடிய மனம் இருண்டு விடும் என்பதைத்தான் நதி வறண்டு போனால் மனம் வறண்டு போகும் என்கிற அந்த சொற்றொடரிலே வள்ளுவத்தினுடைய செய்தியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். வள்ளுவர் பாருங்க, நமக்குள்ள எப்படிலாம் வந்து விளையாடுறாரு. நதி வறண்டு போனால் மனம் வறண்டு போகும் என்பதுடைய பொருள் என்னன்னு சொன்னா,
நம்முடைய மனம் என்பது என்ன? ஒன்று கிடையாது. மனம்னு ஒன்று கிடையாது. மூளை தான் இருக்குது. மனம்னு ஒன்று கிடையாது. மனம் என்பது நமக்கு என்ன சில பண்புகள் வைத்திருக்கிறோம். அந்த பண்பு வழியில் நடப்பதுதான் மனம். மனம்னு ஒன்று யாருக்கும் கிடையாது. அறிவியல் பூர்வமாக மனத்தை காட்ட முடியாது. சில பேர் ரொம்ப பேர் அங்கே கை வைப்பாங்க, கை வச்சுட்டு என் மனசார சொல்கிறேன்னு கை சொல்லுவாங்க. இது மனசு கை, இது இதே அவ்வளோதான். அது ஒரு மிஷின், அவ்வளோதான். ஆனால் அழகான ஒரு வரிகள் அது. நதி வறண்டு போனால் மனம் வறண்டு போகும். சிறப்பான வரிகள் அம்மா, அருமையாக இருந்தது. ஒரே ஒரு செய்தி மட்டும் அந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். கொடுக்குறேன்னு சொன்னால் அது ரொம்ப கேவலமான தமிழ் கிடையாது. ரொம்ப பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, நல்ல தமிழில் பேச நினச்சிக்கிட்டு சமர்ப்பிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சமர்ப்பித்தல் என்பது தமிழ் கிடையாது. கொடுக்கிறேன் என்பதுதான் தமிழ். நல்ல அழகிய தமிழ். கொடுக்கிறேன், வழங்குகிறேன், சமர்ப்பிக்கிறேன் கிடையாது. சமர்ப்பித்தல் போன்ற சொற்களை எல்லாம் நீக்கிடுங்க. இதெல்லாம் கொண்டு போய் அந்த வடமொழியாளரிடமே சமர்ப்பித்து விட்டு வந்து விடுங்கள். நமக்கு வேண்டாம் அதெல்லாம். நம்மக்கிட்ட இருக்கு, சொல் இருக்கு. கொடுக்கிறேன், வழங்குகிறேன், தருகிறேன். ஒரு விடயத்துக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன், யாரும் வருத்தப்படக்கூடாது. ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, வெத்தலை பேரை சொல்லி சமர்ப்பியாமி, வாழைப்பழம் பேரை சொல்லி சமர்ப்பியாமி, மஞ்சளை சொல்லி சமர்ப்பியாமி, தண்ணி சமர்ப்பியாமின்னு அர்த்தம். அதுக்கு வாழைப்பழம் கொடுக்குறேன், வெத்தலை பாக்கு கொடுக்குறேன், தண்ணி கொடுக்குறேன், மஞ்சள் கொடுக்குறேன்னு அர்த்தம். அவ்வளோதான் அதுக்கு. அதைத்தான் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க காலகாலமாக. நாமளும் அதுக்கு சமர்ப்பியாம்னா அது பெரிய மந்திரம். சமர்ப்பியாம்னா கொடுக்குறேன்னு அர்த்தம். அந்த மந்திரம் சொல்லுவாங்க, ஒரு சின்ன பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வைக்க சொல்லுவாங்க, இந்த வாழைப்பழத்தை வைங்க சொல்லுவாங்க. சொல்லிட்டு வாழைப்பழம் அதுக்கு ஒரு கதலி சமர்ப்பியாமே அப்படின்வாங்க. அப்புறம் ஒரு தேங்காய் சமர்ப்பியாமேன்னுவாங்க. சமர்ப்பியாமின்னு அர்த்தம், கொடுக்குறேன்னு அர்த்தம். அவ்வளோதான். அது ரொம்ப நம்ம சமர்ப்பிக்கிறேன் அப்படி சொன்னால் அது சிறந்த தமிழ் மாதிரி நினைக்க வேண்டியதில்லை என்று சொல்லி தொடர்ந்து தமிழ் சொற்களை பயன்படுத்தி கேட்டுக்கொண்டு, அருமையான கவிதை அம்மா. நீங்கள் அவர் சொன்னார், ஐயா சொன்னார், லேட்டஸ்ட்டாக வந்திருக்கீங்க. உண்மையிலே லேட்டஸ்ட் தான். நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஒரு புதியவர் தான், இன்றைக்கு தான் வந்திருக்கிறாரு. ஆனால் நேற்றோ இன்றோ அவங்க ஒரு நேற்று நினைக்கிறேன் 4 ஒரு கவிதை போட்டியில் பங்கேற்று ஒரு சிறந்த கவிதை எழுதி அதுக்காக வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கலாமா, தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம். நன்றி ஐயா. கவிஞர் விகாசினி அவர்களை கவிதை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். தேனி மாவட்டம். திருமதி சங்கீதா அவர்கள் இப்பொழுது தேனி மாவட்டத்தில் கவிதை வழங்குகிறார்கள். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். என் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி எனது கவிதையை கூற வந்துள்ளேன். இன்றைய தலைப்பு ஐம்பூதம் போற்றிடு. ஐம்பூதங்களாம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஆம், அனைவரையும் தாங்கும் நிலமும் நீயே, உயிர்கள் வாழ உணவளிக்கும் பூமி தாயும் நீயே, தாகம் தணிக்கும் தண்ணீரும் நீயே, மரங்களை வளர்க்கும் உயிர் நீரும் நீயே. ஐம்பூதமே, உன்னை நாங்கள் போற்றி வணங்குகிறோம். காற்று, சுவாசம் கொடுக்கும் காற்றும் நீயே, மனிதனின் உயிராய் விளங்கும் மூச்சு காற்றும் நீயே. சுவாசம் கொடுக்கும் காற்றும் நீயே, மனிதனின் உயிராய் விளங்கும் மூச்சு காற்றும் நீயே. காற்றின்றி உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையேல் உலகம் இல்லை. நெருப்பு, சுட்டெரிக்கும் சூரியன் இல்லையேல் இந்த உலகிற்கு ஏது வெளிச்சம். சுட்டெரிக்கும் சூரியன் இல்லையேல் இந்த உலகிற்கு ஏது வெளிச்சம். ஆகாயம், உலகில் உள்ள மொத்தமும் நீயே, அறிவியலும் இயங்காது அடிப்படையில் நீ இல்லாவிட்டால். உலகில் உள்ள மொத்தமும் நீயே, அறிவியலும் இயங்காது அடிப்படையில் நீ இல்லாவிட்டால். மனித குலமே மாண்டு போகும் உன்னை அறியாத எங்கள் செயல்பாட்டால் இதுவரை நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து விடு. இனியாவது திருத்திக் கொள்கிறோம். ஐம்பூதங்களே, ஐம்பூதங்களே, உங்களை போற்றி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு கவிதை கொடுத்தார்கள். வாருங்கள் ஐயா. வணக்கம் வணக்கம். நல்லது ஒரு கவிதை. பட்டதாரி ஆசிரியை எல்லாம் சொல்லி நீயே 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 என்று சொல்லி சூரியனை சொல்லும்போது சுட்டெரிக்கும் சூரியன். சூரியன் சுட்டெரிக்க மட்டுமல்ல, காலை கதிரவன்
எல்லாவற்றும் பொங்கல் வைக்கும்போது வணங்கக்கூடிய சூரியன் சூரியன் இல்லையில் மற்ற செயல்கள் எல்லாம் இருக்காதுன்றதுனால்தான் ஆ, அதனால நல்லது ஒரு கவிதையை சங்கீதா அவர்கள் வழங்கினார்கள். மற்றதை ஐயா அவர்கள் தொடர்ந்து சொல்வார்கள். நிலம், நீர், ஆகாயம், காற்று, நெருப்பு, இந்த அஞ்சையே நாம பஞ்சபூதம் சொல்றோம். இந்த விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் ஒரு சின்ன வேறுபாடு. மற்ற இந்த விலங்குகள்லாம் இருக்குங்களா, மனிதன் ஒரு விலங்கு தான். எப்படி இந்த விலங்குலேருந்து வேறுபடுறான்னா, மற்ற விலங்குகள்லாம் இந்த 5 பூதங்களையும் அனுபவிச்சது. அதாவது காற்றை அது பயன்படுத்தி கொண்டது, அதாவது அனுபவித்தது. அதை எதுவும் மாற்றலை. ஆனால் மனிதன் மட்டும்தான் தன்னுடைய தேவைக்காக தண்ணீரை தேக்கி வைத்தல். எந்த மிருகமாக தண்ணி தேக்கி வச்சுக்கிதா? தேக்கி வைக்காது. தேங்கின தண்ணி குடிச்சிட்டு போகும். மழை வந்தால் ஒரு ஓரமாக நிற்க, அவ்வளோதான். எதையும் அது காற்றை சுவாசிக்கும், அவ்வளோதான். ஆனால் மனிதன் மட்டும்தான் தண்ணீரை பயன்படுத்தினான், காற்றை பயன்படுத்தி தனக்கேற்ற வகையில் பயன்படுத்தினான், நிலத்தை பயன்படுத்தினான், நெருப்பை பயன்படுத்தினான். இப்போ ஆகாயத்தையும் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அதாவது வானத்தில் வரக்கூடிய அந்த காற்றலையில் வரக்கூடியதை கூட விடாமல் அதையும் பயன்படுத்தி இங்கே பூமியில் மட்டும் இல்லாமல் வானத்தையும் தனக்கு சொந்தமாக மாற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இந்த அலை கதிர்கள், நம்ம அலைபேசிக்கு வரக்கூடிய கதிர்கள் வானத்தை வழியாக தான் வருது. அதை பண்ணி இன்னைக்கு சிறகடித்து பறந்து கொண்ட சிட்டுக்குருவிகளை எல்லாம் பறக்கூடாதபடி செஞ்சுக்கிட்டான் மனிதன். இந்த மனிதன் விலங்கிலிருந்து வேறுபட்டு இருக்கிறான். சரியாக பயன்படுத்தினான் என்றால் நிலையாக வாழ்வான். இதை போற்றி பாதுகாக்காமல் பயன்படுத்தி அழித்து விட்டால் அவன் அழிந்து போவான். இந்த உண்மையை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த உண்மையை தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த கவியரங்கம், இந்த நிகழ்ச்சி அதற்காக தான் நடக்குது. எத்தனையோ 1000 லட்சம் ஆண்டுகளாக இந்த பூமியில் புதைஞ்சி அது பெட்ரோலிய பொருட்களாக மாறிச்சு. நாம் என்ன பண்ணோம், 100 வருஷத்தில் எடுத்து முடிச்சுட்டு இப்போ பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு மின்கலன் வாகனங்களுக்கு போயிட்டோம். அப்புறம் அதை பயன்படுத்தினா பண்ணுவோம், அதையும் நான் அழிச்சிடுவோம். இப்படி அழிப்பதல்ல, பயன்படுத்த வேண்டும். ஆனால் தேவையான அளவுக்கு பயன்படுத்த வேண்டும். அதை போற்றி பாதுகாக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு இந்த 5 பூதங்களையும் மாசுபடாமல் ஒப்படைத்து விட்டு செல்ல வேண்டும். அருமையான கவிதை கொடுத்தார் திருமதி சங்கீதா அவர்கள். தேனி மாவட்டத்தில் வந்திருந்தார்கள். சிறப்பமாக தொடரட்டும் உங்கள் கவிதை பயணம். அடுத்ததாக செல்வி ஜி மீனாட்சி அவர்கள் கீரனூர் திருவாரூரிலிருந்து கவிதை பாட வந்துள்ளார்கள். உங்களை வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறோம் அம்மா. வாருங்கள், உங்கள் கவிதையை தாருங்கள் அம்மா. என் அன்னை மொழிக்கும் அவையோக அனைவருக்கும் வணக்கம். நான் இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவி கோமீனாட்சி. 5 பூதம் போற்றியது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்னும் 5 பூதங்களால் உருவான இவ்வுலகம் எவ்வளவு அழகு! இவை இன்றி ஒரு நொடி கூட இயங்காதே இவ்வுலகம். அத்தனை சிறப்பு கொண்டது இந்த 5 பூதம். நிலமின்றி உயிர்கள் எவ்வாறு வாழ இயலுமோ, நீரின்றி உலகம் எவ்வாறு அமையுமோ, காற்றின்றி எவ்வுயிரும் சுவாசிக்க முடியுமோ, ஆகாயமின்றி உலகில் இரவு பகல் விடியுமோ, நெருப்பின்றி இவ்வுலகம் எவ்வாறு இயங்குமோ, இத்தனை சிறப்பும் இல்லையேல் இவ்வுலகம் வெற்றிடமாக கருதப்படுமோ? 5 பூதத்தின் சிறப்பினை அறியாதோர் இங்கில்லை. அத்தனை சிறப்புடையது 5 பூதம் தவிர வேறில்லை.
போற்ற வேண்டும் எல்லோரும் ஐம்பூதம் என்பதை போற்றாமல் இருப்போர் எவரும் இங்கு இல்லையே. ஐம்பூதம் அறிந்தது அது அத்தனை நன்மையுடையது. ஐம்பூதம் போற்றியது அது உலகம் உருவாக காரணம் உடையது என்று கூறி சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி மீனாட்சி. செல்வி நன்றாகவே கவிதை படைத்தார்கள். நல்லது ஒரு கவிதை. ஐயா அவர்கள் அடுத்தது விலைக்கு சொல்லுவாங்க. இல்லைன்னாலும் போற்றாதோர் இல்லையே அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. எங்கே போற்றாங்கன்னு தெரியல, ஆனால் போற்றாதோர் இருக்க முடியாதேன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம போற்றாமல் இருந்து விட்டு கடைசியில் இயற்கையினுடைய சீற்றத்திற்கு நாம் பலியாகக்கூடிய காலகட்டங்கள் வரலாம். சின்ன வயதில் முன்வந்து இந்த கவிதையை படைத்ததற்கு செல்வி மீனாட்சிக்கு வாழ்த்துக்கள். மீனாட்சி என்பதிலேயே ஆட்சி இருக்கிறது. மீனாட்சி என்பதிலேயே ஆட்சி இருக்கிறது. இது போதாதென்று கோ என்று ஒரு முதலெழுத்தும் இருக்கிறது. வருங்காலத்தில் நீங்கள் சிறந்த ஆளுமைத்தன்மையோடு ஆட்சி தன்மையோடு சிறப்பாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இந்த மீனாட்சி என்பது பாண்டியருடைய கொடியில் இருக்கக்கூடிய மீன் சின்னத்திலிருந்து வந்தது. மீனாட்சி என்பது பாண்டியருடைய மீன் சின்னம். இந்த மீன் சின்னத்துக்கே ஒரு தனி சிறப்பு இருக்குது. அதை பற்றி நம்ம நிறைய பேசலாம், இப்போ பேசுறதுக்கு நேரம் கிடையாது. அந்த மீனாட்சி பாண்டியருடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த மீன் என்கிற பெயர் இந்த தென்பகுதியில், தமிழ்நாட்டுடைய தென்பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லோருக்கும் அந்த பேர் இருக்கும். மீன் என்கிற பெயர், மீனாம்பிகை, நிறைய பேர். அந்த பாண்டிய நாட்டு சிறப்புக்குரிய அந்த மீனாட்சி என்ற பெயரை கொண்டவர், கோ என்பதை முதலெழுத்தாக கொண்டவர். இந்த கவிதை உலகத்திலே மிகவும் இளையவர், கல்லூரி மாணவி. இந்த கவிதை உலகத்திலே ஒரு சிறந்த ஆட்சி தன்மையோடு விளங்க வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி அம்மா. தொடரட்டும் உங்கள் பயணம். நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் பாவலர் இரா தி பத்மநாதன் அவர்களை கவிதை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கத்தை புதுச்சேரியிலிருந்து பாவலர் ராத்தி பத்மநாபன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, கவிதை தப்பு ஐம்பூம் போட்டிடு, வசிக்க நீர் அமையும் உயிர்கள் வாழ காற்று முக்கி, நெஞ்சில் வசிக்க நீர் மையும் உயிர்கள் வாழ காற்று முக்கியம், நீரின் சுழற்சிக்கு பின் பொறுப்பு, அனைத்துயரும் நிலைக்க நிறுத்தே விருப்பு, உயிர் இயக்கம் உணவி அசைவு ஐம்புலன்களால் இயற்கையினுடைய சீற்றம், காற்று அதிகமாக அடிக்கிறது என்று நினைக்கிறேன். நாங்கள் புதுச்சேரி அல்லவா? உயிரிக்கம் உலகின் ஐம்பூதங்களால் ஐம்பூதங்களும் ஐம்புலன்களும் சேர்ந்தாலே அந்த ஆற்றலும் அமையும் நம்முன் அரவணைக்கும் நில வசிக்க காற்று தேவை, பூமியின் கூரை வானமே பூமி, வாழும் பூமி ஐம்பூதங்கள்
விடாமல் கவிதை வழங்கினாலும் விட்டு விட்டு கவிதை வழங்கினாலும், இவர் விடாமல் கவிதை வழங்கினாலும் விட்டு விட்டு கவிதை வழங்கினாலும் கெடாமல் கெட்டுப்போகிற உலகத்தை பற்றி சுட்டுகிற கவிதை வழங்குகிறார். சுடர்மிகு புதுச்சேரியிலிருந்து பாவேந்தர் வருக. வாருங்க. கடைசியா 2 வரிகள் ஐயா. வாழும் பூமி ஐம்பூதங்களின் தொகுப்பு, மதங்களும் செப்பும் விஞ்ஞானமும் ஏற்கும், 5ல் 1 இல்லையே பூவுலகே முடங்கி போகும், ஐம்பூதங்கள் போற்றிடு நல்வாழ்வு கிட்டும். நன்றி, வணக்கம் ஐயா. இடையில் சிறு தடங்கள் ஏற்பட்டதுனால என்னுடைய கவிதை துண்டித்தது ஐயா, மன்னிக்கவும். நன்றி நன்றி. கடைசியில நல்வாழ்வு கிட்டும் என்று வாழ்த்தியதற்கு மிக்க நன்றி. புதுச்சேரி என்றாலே கவிதைக்கு சிறப்பிடம் வாய்ந்த இடம். பாவேந்தர் மண்ணிலிருந்து பைந்தமிழ் பாவலர் வந்தார், கவிதை தந்தார். இந்த டிஜிட்டல் இந்தியாவிலே புதுச்சேரிக்கு மட்டும் இன்னும் இணைப்புகள் சரியாக கிடைப்பதில்லை. இவருக்கு மட்டுமல்ல, புதுச்சேரி கவிஞர்கள் எல்லோருமே இந்த குவிய இணைப்பில் வருகிற போது அவர்களுக்கு சரியாக இணைப்பு கிடைப்பதில்லை. அவருடைய கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது. கேட்டவரை கேளாரும் என்ற திருக்குறளுடைய சொற்சுவைக்கு ஏற்ப இவருடைய கவிதை அமைந்தது. மிகச்சிறப்பு. அடுத்துள்ள அழைங்களம்மா. அடுத்ததாக கவிஞர் ரேவதி கணேசன் சீர்காழிபுத்தூரிலிருந்து வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். வாருங்கள் அம்மா. அம்மையார் ரேவதி கணேசன் கவிதை வழங்க வருகிறார். வாருங்கள் அம்மா. சீர்காழிபுத்தூரிலிருந்து சிறந்த கவிஞர் இவர். இதுவரை 2 நூல்களை வெளியிட்டிருக்கிறார். உங்கள் கவிதையை தாருங்கள். தெரிவித்துக் கொண்டு ஐம்பூதம் போட்டியிட கவிதைக்குள் நுழைகிறேன். ஐம்பூதங்களும் மனிதனின் உடலுகளே, நீர்நிலைகள் யாவுமே பெயின் பேரியாய், வானமகள் விடும் தூது பூமியாயிடும் வந்தடையும் மழை துளியாய், வானம் பார்த்த பூமியில் அழகாய் பகலவன் ஒளியில் நிழல்களும் நிஜமே, அழகான செடியில் மலர்ந்த பூவை அன்பாய் கட்டி தழுவியது பூங்காற்று, பூங்காற்றை பெற்றெடுத்த புயல் காற்றே உன் பசிக்கு ஆறுதல் பூங்காற்றே, உணவின்றி நாட்கள் கடக்கலாம், நீரின்றி மணித்துளிகள் நகரலாம், ஆனால் காற்று இல்லாமல் அணுவும் அசைவதில்லை, வறுமையெனும் தீ அணைய உதவியெனும் நீர் ஊறுவோம், செய்வதை சரியாக செய்வோம், நாம் அக்னி குஞ்சிகளாக சிறகை விரிப்போம், காடு மலையணர்ந்து பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நிஜமாக இவ்வுலகிற்கு கொண்டு வருவோம், விதை பந்தாய் தந்து செல்வோமே, ஐம்பூதங்களையும் உள்ளடக்கிய நம் உடல் மனதால் ஒருநிலைப்படுத்தி வாழ்வோமே, உடலால் மனிதன் பஞ்சபூதங்களா ஆகும், இரத்தமும் பித்தமும் நீராகும், பசியும் தாகமும் நெருப்பாகும், மூச்சும் செயலும் காற்றாகும், இதயமும் மூளையும் ஆகாயமாகும், ஐம்பூதங்களை உள்ளடக்கிய நம் உடலோடு நல்வழி கொண்டு நலமாய் வாழ்வோம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். ஓகே. திருமதி ரேவதி கணேசன் அவர்கள், நிழல்களும் நிஜமே, நிழல்களும் நிஜமே, அந்த வெளிச்சத்தில் இருந்து தோன்றக்கூடிய நிழல்களாக இருந்தாலும் அவைகளும் நிஜமே என்கிற கருத்தை சொன்னார்கள். பூங்காற்று சொன்னது மட்டும் இல்லாமல் அதோட புயல் காற்று, அந்த 2
அந்த ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நமக்கு யோசிக்க வைக்கிறது. அப்புறம் அவங்களுடைய கருத்துல இந்த ஐம்பூதங்களும் நமது உடலை சித்தரித்து ஐம்பூதங்கள் நம் உடலில் இருக்கிறது என்பதை சொல்லி மனதினால் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது ஆன்மீகத்துக்குள்ள ஆங்கிலத்தில் சொல்லும்போது பாடி மைண்ட் சோல் அப்படின்னு சொல்லுவார்கள். உடல், மனம், ஆன்மா. அது புரிந்து கொண்டு பேசினால் நல்லா இருக்கும். அது புரியாம நம்ம ஏதாவது ஒன்று சொன்னோம்னாக்க இது வந்து உங்களுக்கு தெரியாது, எங்க இருக்காது அங்க இருக்குன்னு பேசுற மாதிரி முடிவில் வந்துடும். எனக்கு என்னவோ இவங்க ரேவதி கணேசன் அவர்கள் ஆன்மீகத்தில் உள்ளார்ந்த சில அனுபவம் உள்ளவராகத்தான் இருக்க வேண்டும். இல்லை என்றால் ஆமா நீங்க தான் இருக்கீங்க. இல்லை என்றால் இந்த கருத்துக்கள் சிலையடையாக வெளியில் வந்திருக்கிறது. ஏனென்றால் இதற்கு எதிர்ப்பு உடனடியாக வந்துவிடும் என்பது அவர்களுக்கும் தெரியும். அதை நானும் அறிகிறேன். ஆனால் அவர்கள் சொல்வதுதான் உண்மை. அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு உண்மையானவர்கள் உண்மையாக உண்மையை உணர வேண்டும். உணர்வதற்கும் அறிவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்வார்கள். எப்படி ஒரு மாம்பழத்தை, புதுமையான ஒரு மாம்பழத்தை ஒருவர் ருசித்திருக்கிறார், அதை நம்மிடத்தில் சொல்லுகிறார், இந்த மாம்பழம் அப்படி ஒரு சுவையாக இருக்கிறது என்று சொன்னால், எப்படி சாப்பிடாதவர் அந்த மாம்பழத்தினுடைய சுவையை உணர முடியும், அறிய முடியும்? அவரும் அம்மாதிரியான ஒரு மாம்பழத்தை எடுத்து உண்டால் தானே ஒழிய, அதுவரை நாம் சொல்லக்கூடியது செவிடன் காதில் ஊதிய சங்கு போல் ஆகிவிடும். இருந்தாலும் ரேவதி கணேசனுடைய அதிலும் சீர்காழின்னு சொல்லும்போது நமக்கெல்லாம் சீர்காழி கோவிந்தராஜ ஞாபகம், அந்த தெய்வீகம், ஆன்மீகம் உண்மையிலேயே நன்றாக இருந்தது. வாழ்த்துக்கள். எண்ணற்ற கவியரங்கங்களில் பங்கேற்று சிறப்பான கவிதைகளை வழங்குபவர். என்ன அவருடைய கவிதை நன்றாக இருந்தாலும் கூட அந்த இணையம் ஒத்துழைக்காமல் அவருக்கு தொல்லை கொடுத்து விடும். கவிதை நன்றாக எழுதியிருப்பார், ஆனால் அதை சொல்லுகிற போது இணையம் ஒத்துழைக்காமல் போய்விடும். கவிதையில சிறப்பான கருத்துக்கள். நம்ம உடம்பே அந்த 5 பூதங்களாக சொன்னார். உண்மைதான். தண்ணீர் தான் நம்ம உடம்பு இருக்குது. இந்த உடம்பு மண்ணுக்கு போக போகுது. நாளைக்கு மண்ணாக போகிற மண் இந்த உடம்பு. நாளைக்கு மண்ணாக மாறப்போகிற மண்ணு தான் நம்முடைய உடம்பு. அதே மாதிரி காற்று, அது உள்ளே போய் வெளியே வந்தாதான் மனித வாழ்க்கை. நெருப்பு, அது நமக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பு தான் நம்மளை இயக்கத்துக்கு காரணமா இருக்கு. இப்போ இந்த ஆகாயம் மட்டும் இல்லை. ஆகாயன்றது என்னன்னு தெரியல, அதுக்கு எங்க வருதுன்னு தெரியல. அதுக்கு ஐயா சொல்றது, இந்த ஆன்மாவை அதை கொண்டு இணைச்சாரு. ஆன்மாவை ஆகாயமாக அதை விரித்து கூறினார். சிறப்பாக இருந்தது. நம்ம உடம்பே பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்கள் கொண்டது தான் நம்ம உடம்பு என்பது மிக அழகாக தன்னுடைய கவிதை வரிகளில் குறிப்பிட்டிருந்தார் திருமதி ரேவதி கணேசன். வாழ்கம்மா, வளர்க. கவிதை பயணம் தொடரட்டும். உங்கள் கவிதை பயணம். அடுத்ததாக கவிஞர் ஜோதி பரமேஸ்வரி அருணாச்சலம் தேனியிலிருந்து வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம்மா. அகன்று விரிந்த பூமி, அண்ணாந்து பார்க்க தெவிட்டாத ஆகாயம், தினமும் நம் ஏற்றும் தீபத்தின் ஒளியாய் தீ, மலைத்துளி மண்ணில் விழுந்து கடலாய் விரிந்த நீர், ஒவ்வொரு மூச்சு காற்றுக்கும் அஸ்திவாரமாக ஆக்சிஜனாக காற்று. இந்த ஐம்பூதங்களின் இணைப்புதான் இயற்கை. அந்த இயற்கையோடு ஏகின்ற போதுதான் சிறு விதையும் ஆலமரமாக விருட்சம் பெறும். சிறுதுளி மழையும் முத்தாய் மிளிரும். சிப்பிக்குள் ஜொலிக்கும் கருகிய கார்பனும் வைரமாய் ஜொலிக்கும். படித்து போட்ட பேப்பர் கூட பட்டமாக உயரமாக பறக்கும்.
மூங்கிலுக்குள் நுழைந்த காற்றும் ஸ்வரங்களாகும். 9 கோள்களில் ஒரு கோள் நம் மீது ஆதிக்கம். 12 நட்சத்திரத்தில் ஒன்று நம் ஆயுள் வரைக்கும் என்று வெகு தூர சொந்தங்களாகி போனது இந்த இயற்கை. நம் வாழ்வின் ஆதாரமாகவும் போனது. மழை துளி மண்ணில் விழாமல் போனால் சிறு புல் கூட தலை காட்டாது. பின்பு எப்படி மனித இனம் தலைக்கும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப இயற்கையும் மனிதனுக்கும் இடையேயான இணைப்பை அழகாக எடுத்து இயம்புகிறது. நாம் 2 கைகளை கொண்டு நம்மால் இயன்ற அளவு இயற்கையை காக்கும் கணம் இது. மண்ணின் முதல் எதிரியாம் பாலித்தீன் பைகளை ஏன் கையில் எடுக்கிறோம்? இரும்பை கூட செரிக்கின்ற பூமி தாயால் பாலித்தீன் பைகளை செரிக்க முடியவில்லை. மனிதர்களின் பேராசையால் இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு பிற உயிரினங்கள் யாவும் பாதிப்பு அடைந்து வருகின்றன. வளங்கள் அழிந்து, நதிகள் மிரண்டு, மலைகள் மறைந்து, கடல் நீர் உயர்ந்து போன நிலையில் இனி எத்தனை தலைமுறைகள் இந்த பூமியை பார்க்குமோ என்ற கவலை எல்லோருக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகவே இயற்கையை நேசிப்பது மட்டுமல்லாமல் பாதுகாப்பதும் நமது கடமைதான். இந்த பொறுப்பை அனைவரும் உணர்ந்து நாம் வரும் தலைமுறையினருக்கு சொத்து சேர்த்து வைப்பது போல் இந்த இயற்கையும் பாதுகாத்து வைப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக்க நன்றி. இவங்க ஒரு ஆராய்ச்சியாளர், அதாவது அறிவியல் ஆராய்ச்சியாளராக இருப்பாரோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த கவிதையை நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த 5 பூதங்களை மட்டும் நம்ம எளிதாக சொல்லிட்டு போயிடுவோம். நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது நம்மளால் உடனடியாக கேள்வி ஞானத்தில் கொண்டு வர முடியலனாலும் வானத்தில் ஆரம்பித்து பூமியை அடைந்து கடல் நீர் வரைக்கும் போனாங்க. அடுத்தது ஆக்சிஜனை பற்றி சொன்னாங்க. ஆக்சிஜன் பிராணவாயு. இந்த பிராணவாயு தான் இப்போ நமக்கு பெரிய பிரச்சனை கொடுக்க போகுது. இந்த காற்று மண்டலத்தில் பிராணவாயுனுடைய பர்சன்டேஜ், அதாவது சதவிகிதம் 21 தான். மீதம் 78 மந்தவாயு. நம்ம தமிழில் அதை மந்தவாயுன்னு சொல்கிறோம். நைட்ரஜன் அது 78. மற்ற வாயுக்களில் தான் 1 விழுக்காடு இருக்கணும். ஆனால் அவங்க அதை தாண்டி என்ன சொன்னாங்கன்னா குளோபல் வார்மிங், அதை தமிழில் நல்ல தமிழாக்கம் செய்து கடல் நீர் மட்டம் உயரும். அது மட்டும் இல்லை, கார்பன் எமிஷனையும் டச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், இவங்க ஒரு சயின்ஸ் ரிலேட்டட் அறிவியல் சம்பந்தப்பட்ட ஆய்வாளரோ இல்லை ஆசிரியையாகவோ இருக்க வேண்டும். கார்பன் எமிஷன். அது அடுத்தது பிளாஸ்டிக்ஸ், அதாவது நம்மளுடைய பாலித்தீன் பைகளை சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அது நம்மளுடைய பூமியில் அது புதைஞ்சாலும் மற்றதை மக்க வைக்குது. இந்த பாலித்தீன் பைகளை மக்க வைக்க முடியலை பூமியால். அதுதான் பெரிய சேலஞ்ச் அப்படிங்கிறத எடுத்து உரைத்து மிக நன்றாக இருந்தது. 9 கோள்கள், 12 நட்சத்திரங்கள். இது ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி போல் இருந்தது இந்த கவிதை. மிக்க நன்றி. நான் ரொம்ப ரசித்து கேட்டேன். நன்றி. நன்றி ஐயா. அருமையான கவிதை கொடுத்தார்கள். ஐயா சொன்னது மாதிரி அறிவியல் பூர்வமான செய்திகளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். எல்லா பொருளும் மண்ணுக்குள் போகும், பிறகு மண்ணாய் போகும். எல்லா பொருளும் மண்ணுக்குள் போகும். இரும்பு கூட மண்ணில் போனால் மெல்ல கரைஞ்சிடும். எல்லா பொருளும் மண்ணுக்குள் போகும், மண்ணாய் போகும். நெகிழி மட்டும்தான் மண்ணுக்குள் போகும், மண் புண்ணாய் போகும். நெகிழி மட்டும்தான் மண்ணுக்குள் போகும், மண் புண்ணாய் போகும். 5000 ஆண்டுகள் கழிந்தாலும் மக்காத ஒரு பொருளை மனிதன் கண்டுபிடித்திருக்கான். மனிதன் கண்டுபிடிச்ச பெரிய செய்தி என்ன கேட்டால் அந்த நெகிழி தான். ஒரு முறை இந்த நெகிழி எதிர்ப்புக்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம் எங்கள் தொழிற்சங்க அமைப்பு சார்பில். அப்போது நான் என்ன பண்ணேன், அந்த துணி வாங்கி அந்த பதாகை வைப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக துணி வாங்கி அதை எழுதி கொண்டு போனேன். அந்த துணியை வாங்கி கொடுத்து ஒரு ஓவியர்கிட்ட கொடுத்து அவர் எழுத சொல்லி அந்த நெகிழிகளை ஒழிப்போம் அப்படிலாம் எழுதி அந்த பதாகையை தயார் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போனேன்.
என்னை தவிர மற்றவங்க அந்த பேர் அத்தனை பேரும் நெகிழி ஒழிப்புக்காக கொண்டு வந்த பேனர் ஃப்ளெக்ஸ் பேனர். எப்படி நெகிழி ஒழிப்புக்காக கொண்டு வந்த அந்த பதாகை பேனர். ஏண்டாப்பா அவங்கள நெகிழியை ஒழிக்கிறதுக்கு நெகிழிலேயே பேனர் போட்டு கொண்டு வரீங்களா, அதெல்லாம் நியாயமா அப்படி கேட்டேன். அந்த மாதிரி தான் இருக்குது இன்றைய காலகட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நெகிழியினுடைய தாக்கம்னா ஆதிக்கம், நாம் அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து விடுபடுவதுன்னு எளிதான செய்தி அல்ல. ஆனால் இந்த தலைமுறைக்குள் நாம் அதிலிருந்து விடுபடவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கு இந்த மண் இருக்காது, இந்த நீர் ஆதாரம் கிடைக்காது. மண் நீருக்குள்ளே போகணும். சுழன்றும் ஏற்பினது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலைன்னு வள்ளுவர் ஒரு குரல் இருக்கார். மேலோட்டமாக பார்த்தா என்னன்னு சொன்னாக்கா, நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கு வரணும், அந்த சாப்பாடு கொடுக்குறவன் உழவன், எனவே அந்த உழவன் தான் இந்த உலகத்துக்கு முக்கியமானவன் அப்படின்னு ஒரு ஒரு பொருள் சொல்கிறாங்க. அதாவது நுட்பமான ஒரு பொருள் இருக்குது. என்ன கேட்டால், உழவு என்கிற தொழில் மட்டும் இல்லைன்னா, இந்த அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா இரிகேஷன்றத நீர் சம்பந்தப்பட்ட செய்தி கிடையாது. ஸோ இந்த தண்ணீர் சேமிப்பு, குளங்கள் அமைத்தல், ஏரி அமைத்தல், அணைகள் அமைத்தல் எல்லாமே இந்த விவசாயம் சார்ந்தது தான். நம்ம குடிக்கிற தண்ணியோட அளவு குறைச்சல், ஆனால் விவசாயத்துக்கான தண்ணியினுடைய அளவு அதிகம். இத்தனை டிஎம்சி கூட நம்ம கேட்குறோம்னா அது குடிக்கிறதுக்காக இல்லை, விவசாயத்துக்காக. அப்போ விவசாயி தான் இந்த தண்ணீரை இந்த பூமியின் மீது சேமித்து வைக்கிறான். சரி, அதுக்கும் உலக சுற்றுக்கு என்னங்க சம்மந்தம் கேட்டாக்கா, இந்த உலகத்திற்கான எடை இருக்கு இல்லைங்களா, அந்த எடை தண்ணீராலையும் அமைஞ்சிருக்குது. அந்த தண்ணீரை சரியாக முறைப்படுத்தி பாதுகாத்தால்தான் இந்த உலகம் சரியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த தண்ணியுடைய அளவு குறைஞ்சி போச்சுன்னா இந்த உலகத்தில் சுழற்சி வேகம் மாறிவிடும். அதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, சுழன்றும் ஏற்பினர் உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. இந்த உழவே தலை என்பதுக்கு வெறும் சோறு மட்டும் இல்லை, இந்த பூமியை பாதுகாக்கிறவனா அந்த உழவன் தான். அந்த உழவன் தான் தண்ணீரை சரியாக வைத்துக் கொள்கிறான். அந்த தண்ணீரை சரியாக பாதுகாப்பதால் தான் இந்த நிலத்தினுடைய எடை குறையாமல் அப்படியே இருக்கின்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு கவிதை கொடுத்தார் திருமதி ஜோதி பரமேஸ்வரி அவர்கள். தேனியிலிருந்து வந்திருந்தார்கள். சென்ற ஞாயிற்றுக்கிழமை சாதனை மகளிர் விருது பெற்ற சிறப்புக்குரியவர். அவரை வாழ்த்துகிறோம். மேலும் பல சாதனைகளை புரிய பல்வேறு செயல்பாடுகளை அவர் செய்து வருகிறார். மாணவர்கள் மத்தியிலே பல்வேறு செயல்களை செய்து வருகிறார். அவரை பாராட்டுகிறோம். மகிழ்ச்சி அம்மா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. இன்னொரு செய்தி கூட இந்த இடத்துல சொல்லலாம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நூல்வயல் பதிப்பகத்தில் திருக்குறள் தெளிவுரைன்னு ஒரு நூல் போட்டோம். அந்த நூல் போட்டோம். அந்த செய்தி அறிந்த உடனே முதலில் அந்த நூலை வாங்கி ஆதரவு கொடுத்தவர் திருமதி ஜோதி பரமேஸ்வரி. முதலாக நான் இவ்வளவு நூல்களை வாங்கிக் கொள்கிறேன் சொல்லி நூல்களை வாங்கி தன்னுடைய மாணவர்களுக்காக வாங்கியவர் அந்த தன்மைக்குரியவர் திருமதி ஜோதி பரமேஸ்வரி. மகிழ்ச்சிங்கய்யா, நன்றிங்கய்யா. அடுத்ததாக கவிஞர் வா சுகன் பிரியன் சென்னையிலிருந்து நீண்ட நேரம் காட்க வைத்ததுக்கு மன்னிக்கவும். பாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள். காத்திருப்பதே ஒரு சுகம் தானே, அவர் காத்திருப்பார். உங்கள் ஒளிவாங்கியை எடுத்துவிட்டு கவிதையை வாசியுங்கள் ஐயா. ஒளி வாங்கி திறந்து கவிதை வாசித்தால் எல்லோருக்கும் கேட்கும், நன்மையே பயக்கும் என்று சொல்லி வா சுகன் பிரியன் அவர்களே, ஒளி வாங்கியை திறந்து வா சுகன் பிரியன் அவர்களே. ஒளி வாங்கி திறக்க சாவி தேவையில்லை, ஒளி வாங்கி திறக்க சாவி தேவையில்லை, அலைபேசியில் இருக்கும் மூலையில் இருக்கும்
ஒலிவாங்கியை தொட்டால் போதும் நீங்கள் பேசலாம் என்று கூறி வாருங்கள் சுகன் பிரியன் அவர்களே, உங்கள் கவிதை தாருங்கள். இந்த கவியரங்க நிகழ்ச்சியை நடத்தும் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக தொகுத்து வழங்கும் சகோதரி ஜோதிராமன் அவர்களுக்கும், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தங்கத்தமிழ் கவிதைகளை கேட்க சிங்கப்பூரிலிருந்து சிறப்பு விருந்தினரை வந்து செவிமடுக்கும் ஐயா ராமநாதன் அவர்களுக்கும், பங்கு பெற்றுள்ள சக கவிஞர்களுக்கும் வா சுகன் பிரியனின் வணக்கங்கள். ஐம்பூதம் போற்றிடு. மேதினியில் காண்பதுதான் மேனியுள்ளும் காண்கின்றோம். மேதினியில் காண்பதுதான் மேனியுள்ளும் காண்கின்றோம். தாதியென நம்முடன் இருந்தும் தாயெனவே புற வெளியிருந்தும். தாதியென நம்முடன் இருந்தும் தாயெனவே புற வெளியிருந்தும். நாதியற்றோர் நாம் இல்லை என நாளெல்லாம் நம்மை சூழ்ந்திருந்து. நாதியற்றோர் நாம் இல்லை என நாளெல்லாம் நம்மை சூழ்ந்திருந்து. சேதி சொல்லி காப்பதந்த சீர்பூதம் ஐந்துமன்றோ. சேதி சொல்லி காப்பதந்த சீர்பூதம் ஐந்துமன்றோ. நீரின்றி அமையாது உலகாம். கண்ணீரின்றி அமையாது வாழ்வாம். நீரின்றி அமையாது உலகாம். கண்ணீரின்றி அமையாது வாழ்வாம். ஆனந்த கண்ணீரோ துன்பத்தால் கண்ணீரோ. ஊரின்றி நாம் வாழ நிலமாம். ஊரொன்றே அவரவர்க்கு உயிராம். ஊர் தீங்கு. ஊரின்றி நாம் வாழ நிலமாம். ஊரொன்றே அவரவர்க்கு உயிராம். தீயின்றி உணவேது ஆயுதமேது. காதல் தீயின்றி மானுடம்தான் வளர்வதேது. தீயின்றி உணவேது ஆயுதமேது. காதல் தீயின்றி மானுடம்தான் வளர்வதேது. வாயின்றி போனாலும் உரசி பேச வரும் காற்றடைத்த பையன்றோ மானுட தேகம். வாயின்றி போனாலும் உரசி பேச வரும் காற்றடைத்த பையன்றோ மானுட தேகம். சாய பாயென்றே கண்ணெதிரே ஆகாயம். சாமி என்றே வணங்கிடுவோம் இவ்வைபெரும் பூதம். சாய பாயென்றே கண்ணெதிரே ஆகாயம். சாமி என்றே வணங்கிடுவோம் இவ்வைபெரும் பூதம். நன்றி, வணக்கம். வா சுகன் பிரியன், முகப்பேர் மேற்கு, சென்னையிலிருந்து. நன்றி. முகப்பேர் மேற்கு. முகப்பேர் மேற்கு. முகப்பேர் திரு வா சுகன் பிரியன் அவரை நம்ம ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அவர் காத்திருப்பார். காத்திருப்பார்னா நான் என்ன நினைச்சேன்னா, காத்தை பத்தி ஏதோ காத்திருந்து காத்திருந்து அந்த மாதிரி காத்தை பத்தி ஏதோ சொல்ல போறாரு. ஏன்னா நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து பல்முகத்திறன் கொண்டவர். அதை நீங்களாம் ரொம்ப ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். அவர் இடையில இடையில சில நகைச்சுவை கலந்த சில கருத்துக்கள் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அதுல எத்தனை பேர் சிரிக்கிறாங்கன்னு பார்த்தா நிறைய பேர் சிரிக்கல. அதனாலதான் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப அவர் சொல்லும்போது மேதினின்னு சொல்லிட்டு அடுத்தது மேனின்னு சொன்னாரு. அந்த சொல் ஆடல் நல்லா இருக்கு. சொல்லாடல் எல்லாருக்கும் வராது. அதை சொல்லிலே ஆடினார். அப்புறம் நம்மெல்லாம் நாதியற்றோர் இல்லை, எனக்கு சொந்தம் இல்லை, உற்றார் இல்லை, உறவினர் இல்லை என்று சொல்ல வேண்டாம். நமக்கு 5 பூதங்களே துணையாக இருக்கிறது என்பதை நல்லா சிலையிலே சொன்னார். சில பேர் சொல்லுவான், உனக்கு யாரு நாதின்னு கேட்பாங்க. அது மாதிரிலாம் நாங்கள் இல்லை, எங்களுக்கு 5 பூதங்களே இருக்காது, போதும். அடுத்ததாக கண்ணீரை சொன்னார். கண்ணீர், அழுதாலும் கண்ணீர், ஆனந்தத்தாலும் கண்ணீர். இப்ப நம்ம ஆனந்தத்துல அழக்கூடிய கண்ணீர் வந்து இனிக்குமான்னு எனக்கு தெரியல, இதுவரைக்கும் இல்லை. அழுத கண்ணீரும் ஆனந்த கண்ணீரும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. ஆகவே அவர் சொன்ன கண்ணீர் எல்லாம் ஒரு நீர்தான் என்பது உண்மை. அடுத்தது காதல் தீ என்று சொன்னார். அது அனுபவத்தின் ரீதியிலே சொல்லியிருக்கலாம். காதல் தீ, காதலையும் தீயாக்கி காதலை காதல் 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 இல்லையேல் சாதல் சாதல் சாதல். இதை சொல்றது வந்து பாரதியார் இல்லையா? பாரதியார் தான். காதல் பரிசுல பாரதியாரே சொல்லியிருக்கிறார். அது ஒன்றும் தவறான ஒரு கருத்தோ இல்லை. ஆனால் அது உண்மையான காதலாக மனதிலிருந்து, அதை வந்து ஆங்கிலத்தில் லஸ்ட் அண்ட் லவ் என்று சொல்வார்கள் இல்லையா? லஸ்ட் இல்லாமல் லவ் என்பது அந்த அன்போடு இருந்தால், காதல் தீயாக இருந்தால் என்ன, எதுவாக இருந்தாலும் காதல் சிறந்தது. நன்றி, வணக்கம். இந்த நேரத்தில் இந்த பஞ்சபூதங்கள் 5 பூதங்களை பற்றி சொல்லுகிற போது அதற்கு நம்முடைய முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன ஒரு
கருத்து எனக்கு நினைவுக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்குன்னாலும் சொல்லலாம். அடுத்த தலைமுறைக்கு அது சென்று சேரணும். கிணறு வெட்ட ஐம்பூதம், கிணறு வெட்ட பஞ்சபூதம் வந்த கதை, பூதம் வந்த கதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னார். ஆமாம், கிணறு வெட்டினா மண்ணில் வெட்டுற ஒரு பூதம், இந்த மண்ணை வெட்டின உடனே அந்த இடத்துல காற்று வந்து சேர்ந்துடுது ரெண்டாவது பூதம். தோண்டிக்கிட்டே வந்தீங்கன்னா தண்ணி வருது, தண்ணி வருது மூணாவது பூதம். அந்த தண்ணியில் பார்த்தா ஆகாயம் தெரியுது நாலாவது பூதம். இந்த சூரிய ஒளி பட்டு இந்த தண்ணீர் ஆவியாகுது, அது ஐந்தாவது பூதம். கிணறு வெட்ட ஐம்பூதம் வந்த கதை இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாரு முத்தமிழறிஞர் கலைஞர். பகுத்தறிவோடு சொல்லியிருந்தாலும் கூட மிக சுவையான ஒரு செய்தியை அந்த கிணறு வெட்ட பூதம் வந்த கதைக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து, பூதம் என்பது ஐம்பூதங்களை குறிப்பிடும் என்ற ஒரு கருத்தை சொன்னார் கலைஞர். இந்த மாதிரி சமயோசிதமான கருத்துக்களை சொல்வதில் அவர் மிகவும் வல்லவர். இந்த கவிதையில கூட இவர் அதை கொண்டு வந்திருந்தார். காதலை தீ என்றும் கண்ணீரை பற்றியும் சொன்னார். ஐயா சொல்றப்ப சொன்னாரு, ஆனந்த கண்ணீர் இனிக்கும் அப்படி சொல்லுவாங்க, இதுவரைலாம் பார்த்தது இல்லைன்னு சொல்லி. ஐயா, இதுவரையிலும் எங்களுக்குலாம் ஆனந்த கண்ணீர் வந்ததே கிடையாது. ஆனந்தம் வந்தால் தானே கண்ணீர் வர்றதுக்கு. எங்கே ஆனந்தம் வருது? எப்போவுமே ஏதாவது பிரச்சனையிலே இருக்கிறோம். இங்கெங்கே ஆனந்தம் வருது? சாதா கண்ணீர் தான் வருது. ஆனால் அது உப்பு கறி தான், இதனால தெரியும். அந்த சாதா கறி உப்பு கறிக்க தெரியும். ஒரு வேளை ஆனந்த கண்ணீர் வந்துச்சுன்னா என்னைக்காவது டக்குன்னு எடுத்து சோச்சு பார்க்குறேன். இனிப்பாக இருந்தால் உங்களுக்கு புலனாவழியான தொடர்பு கொண்டு ஐயா இனிக்குதுங்கன்னு சொல்கிறேன். இதுவரையிலும் எங்களுக்கு யாருக்கும் ஆனந்த கண்ணீர் வரல. என்ன பண்ணுறது? அப்படியே இருக்குது எங்களோட நிலைமை. அடுத்த கவிஞர் அழைக்கலாமா? இன்னும் 3 கோல் அத்தா இருக்கிறார்கள் நினைக்கிறேன். வேறு யார் இருக்கிறார்களா எனக்கு தெரியவில்லை. தொடரட்டும் கவியரங்கம். அடுத்ததாக கவிஞர் சோ மகேஷ் நந்தினி அவர்களை கவி பாட அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். அன்னை தமிழுக்கு என் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உள்ளங்களுக்கும் எனது வணக்கம். ஐம்பூதம் போற்றிடு. தலைப்பு: நிலமெனும் மண்ணை தாங்குகிறாள், நிலமெனும் மண்ணை தாங்குகிறாள், நீரெனும் உயிர் ஊட்டுகிறாள். நிலமெனும் மண்ணை தாங்குகிறாள், நீரெனும் உயிர் ஊட்டுகிறாள். காற்று நம்மை திறக்கிறாள், கனல் நம்மை செதுக்குகிறாள். காற்று நம்மை திறக்கிறாள், கனல் நம்மை செதுக்குகிறாள். ஆகாயம் எம்மை அடக்குது, ஐந்தும் இணைந்தே நடத்துது. ஆகாயம் எம்மை அடக்குது, ஐந்தும் இணைந்தே நடத்துது. பூதம் ஐந்தும் புனிதமே, போற்றி வாழ்வது இனிதமே. பூதம் ஐந்தும் புனிதமே, போற்றி வாழ்வது இனிதமே. இயற்கையின்றி உயிரில்லை, இதைவிட வாழ்வில் உயர்வில்லை. இயற்கையின்றி உயிரில்லை, இதைவிட வாழ்வில் உயர்வில்லை. காப்போம் ஐந்தை சீர்மையாய், வாழ்வோம் என்றும் நேர்மையாய். காப்போம் ஐந்தை சீர்மையாய், வாழ்வோம் என்றும் நேர்மையாய். நன்றி. சோ மகேஷ் நந்தினி, தேனி. நல்லது. அவங்க திருமதி மகேஷ் நந்தினியினுடைய குரலும் ஒரு தொய்வு இல்லாமல், ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல், அதை ஒரு கருத்து செறிவோடு நமக்கு சேரணுங்கிற ஒரு துணிப்பில் பேசினாங்க. நிலமெனும் அன்னை தாங்குகிறாள். அன்னையும் பிதாவும்னு சொன்னாலும் அன்னை தான் தாங்குகிறார்கள். நம்ம ஒருங்கிணைப்பாளர் வீட்டுக்கு அவர் போனதுன்ட்டு சொன்னார் இல்லையா முதல்ல அவங்கள்ட்டெல்லாம். அவங்க வீட்டில் போய் நான் ஒரு தடவை போயிருந்தப்போ அந்த தடவை தான் அவர் பேசிட்டு என்கிட்ட கொஞ்சம் வீட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டாரு. அவங்க அம்மா வயதானவங்க படுத்திருந்தாங்க. என்னை இப்படி கையை காமிச்சு கிட்ட கூப்பிடுறாங்க. இங்கே சிரிச்சுக்கிட்டு. அவர் ஏதோ முன்னாடி எழுதின ஒரு புத்தகத்தில் அவர் ஃபோட்டோ, அவருடைய புகைப்படம் அதில் இருக்கு. அதை காமிச்சு என் மகன் என்ன ஒரு ஆனந்தங்கிறீங்க. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மகனையே தூக்கி தாங்கி அந்த தாய் அவர் குழந்தையாக இருந்த பொழுது எப்படியெல்லாம் தூக்கி தாங்கி இருப்பார். நிச்சயமா அது அவருக்கு மட்டுமல்ல, அனைத்து தாய்களுக்கும் உள்ள ஒரு இயற்கையான ஒரு இதை அவங்க ஆரம்பிக்கும் பொழுதே அனைத்தையும் அன்னையாக சொல்லும் பொழுதே அதனுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு திருமதி மகேஷ் நந்தினி அவர்கள் அதில் கருத்தை சொல்லியிருக்கிறாங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் அவங்க முடிக்கும் போது நேர்மையே
அது இயற்கையா இருந்தா தான் நேர்மை வரும். செயற்கை கலந்த பிறகு அதெல்லாம் பொய்மையே. ரொம்ப நன்றி. நல்ல கருத்து. நன்றி. நன்றி ஐயா. மகேஷ் நந்தினி அவர்கள் தேனியிலிருந்து இணைந்திருக்கிறார். புதிய வரவாக நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். அவரை வருக வருகவென்று வரவேற்கிறோம். அம்மையாருடைய கவிதை கேட்டபோது மிகச் சிறப்பாக எளிய சொற்களில் எளிய நடையில் சொல்ல வந்த கருத்துக்களில் சொல்லுகிற தன்மை அவருடைய கவிதையிலே காணப்பட்டது. இந்த கடைசி 2 வரிகள் அதை மட்டும் ஒரு முறை சொல்லுங்கம்மா. காப்போம் ஐந்தை சீர்மையாய் வாழ்வோம் என்றும் நேர்மையாய். காப்போம் ஐந்தை சீர்மையாய் வாழ்வோம் என்றும் நேர்மையாய். இது என்ன கேட்டீங்கன்னா கொஞ்சம் மாற்றி போட்டு பாருங்க, சரியா இருக்கும். சரிங்க. வாழ்வோம் என்றும் நேர்மையாய். நாம நேர்மையா வாழ்ந்தோம்னாக்கா ஐம்பூதங்களை சீர்மையாக காப்பாற்றலாம். நாம நேர்மை தவறிட்டோம். ஒரு மலை என்பது அதாவது உன்னால் உருவாக்க முடியாத எதையும் உனக்கு அழிப்பதற்கு உரிமை கிடையாது. உன்னால உயிரை உருவாக்க முடியாது, அதை அழிக்கிற உரிமை கிடையாது. உன்னால் மலையை உருவாக்க முடியாது, அதை அழிக்கிற உரிமை கிடையாது. உன்னால ஒரு மரத்தை உருவாக்க முடியாது, அதுதான் வளரணும். நீ விதை போடலாம், அதுவாக செய்யலாம், ஆனால் அதுதான் வளரணும். அதை வெட்ட உனக்கு உரிமை கிடையாது. மலையையோ மரத்தையோ ஆற்றையோ நிலத்தையோ சீரழிக்கிற உரிமை நமக்கு யாருக்கும் கிடையாது. இப்போ நாம் எல்லாம் ஒரு அது என்ன சொல்றது, ஒரு சுற்றுலா மாதிரி வந்திருக்கோம். இங்கே எவ்வளோ நாள் இந்த ஊரில் பூமியில் இருப்போம் நமக்கு தெரியாது. ஏதோ கொஞ்ச நாள் வர்றோம், இருக்கிறோம், போகிறோம். இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு வாடகை வீட்டுக்கு போனால் கூட வாடகை கொடுத்தா கூட ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் இல்லையா? ஆணி அடிக்கக்கூடாது. கதவை வீட்டு போடக்கூடாது, டப்புன்னு மூடக்கூடாது. கதவை டம்முன்னு மூடக்கூடாது, பொறுமையாக மூடணுன்றான். நீங்கள் புதுசாக எதுவும் செய்யக்கூடாதுன்றான். ஒரு வாடகை கொடுக்குற வீட்டுக்கே இவ்வளோ கட்டுப்பாடு இருக்கிற போது வாடகையே கொடுக்காம ஒரு வீட்டை உனக்கு கொடுத்து உனக்கு தங்கத்துக்கு இடம் கொடுத்து உனக்கு எல்லா விதமான சகல சிறப்புகளையும் அளித்திருக்கக்கூடிய இந்த இயற்கை, அதை கெடுப்பதற்கு சீர்குலைப்பதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அந்த சிந்தனை வந்தாலே அம்மா சொன்ன அந்த 2 வரிகள், வாழ்க்கை வாழ்வோம் என்று நேர்மையாய், காப்போம் இயற்கையை சீர்மையாய் என்று சொல்லி அருமையான கவிதை கொடுத்தார். சீர்மையாய் நேர்மையாய் என்று மையாய் எழுதி கவிதையை கொடுத்தார். வாழ்க வளர்க. மகேஷ் நந்தினி அவர்கள் அவருடைய கவிதைகள் சிலவற்றை நேற்று படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது எனக்கு. அவருடைய நூல் ஒன்று தயாராகி கொண்டிருக்கிறது, கவிதையை படிக்கிற வாய்ப்பு கிடைத்தது. நிறைய பேர் நான் கவிதை கேட்பேன், கேட்டால் இதோ தரேன் அதோ தரேன்னுவாங்க. இவங்ககிட்ட கேட்டவனே எடுத்து கொடுத்துட்டாங்க. எத்தனை கவிதை, ஒரு 60-70 கவிதை மொத்தமாக எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பு ஒரு கவிஞராக திகழ்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இவருடைய வருகை என்பது சங்கத்தமிழுக்கு எப்பவும் மிக மகிழ்ச்சி அளிக்கிறது, எல்லோருடைய வருகையும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருமதி பிரபாவதி, திருமதி மகேஷ் நந்தினி, அதே மாதிரி திருமதி மீனாட்சி, சங்கீதா, இவரெல்லாம் புதிய வந்தவர்கள். அவளையெல்லாம் நாம் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கவிஞர்களிலே கொஞ்சம் மூத்தவர் சொல்ல முடியாது, என்னை விட இளையவராகத்தான் இருப்பார் நினைக்கிறேன். ஆனால் ஓய்வு பெற்றவர், நிலக்கரி சுரங்கத்திலே பணியாற்றி ஓய்வு பெற்றவர், இந்த ஐம்பூதங்களோடு தொடர்புடையவர், நிலத்தை தோண்டி கறி இருக்கிற அந்த நிர்வாகத்திலே, அந்த அமைப்பிலே அவர் ஒரு உயரிய பதவியிலே இருந்தவர். கவிஞர் அம்பலவாணன் அவர்கள் இப்போது சென்னையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள்.
இருக்கும் பாரச்சூழர் நீலகண்டன் ஐயா அவர்கள், சிங்கப்பூரிலிருந்து இந்த கவியரங்கத்தில் இருக்கும் ராமநாதன் ஐயா அவர்களும், ஜோதிராமன் அவர்களும் என் மாலை நேர வணக்கங்கள். நான் நிலக்கரை சுரங்கத்திலிருந்து முதன்மை சீஃப் ஜெனரல் மேனேஜராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். அவ்வப்போதுதான் நான் தமிழில் ஒரு சிறிது காலமாக தான் தமிழில் ஆர்வமாக பேசுவேன். இதுவரையில் ஆங்கிலத்தையே உரையாடி கொண்டிருந்தால் இப்போ ஐயா அவன் வழிகாட்டுதலின் பேரில் அவ்வப்போது சிறு சிறு கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறேன். அதனால் எளிய முறையில் தான் எழுதியிருப்பேன். அதில் ஏதாவது சிறு பிழைகள் இருந்தாலும் என் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். நான் ஐம்பூதம் போற்றுக. பாசத்துடன் சுமக்கும் தாயே, பாசத்துடன் நம்மை சுமக்கும் தாயே, பொறுமையை போதிக்கும் பூமியை வணங்கி போற்றுக. பொறுமையை போதிக்கும் இந்த பூமி தாய் வணங்கி போற்றுக. நீரின்றி அமையாது உலகு, நீரின்றி அமையாது உலகு, தாகம் தீர்த்து நம்மை காக்கும் நீர். உடல் சுத்தமாகி ஆத்மா தூய்மையாக உதவும் நீரை போற்றுக. உடல் சுத்தமாகி ஆத்மா தூய்மையாக உதவும் நீரை போற்றுக. இருளை நீக்கி ஒளி தரும் தீபம், இருளை நீக்கி ஒளி தரும் தீபம். தீயின் கனலில் பழமையை போக்கும் நெருப்பை போற்றுக. தீயின் கனலில் பழமையை போக்கும் நெருப்பை போற்றுக. புயலாக வந்தாலும் வந்து இழப்பை தந்தாலும் தென்றலாய் வந்து தாளாட்டும் உருவமில்லா காற்றே, தென்றலாய் வந்து தாளாட்டும் உருவமில்லா காற்றே, எண்ணில் கலந்து உயிரான காற்றை போற்றுக. விரிந்து வியக்கும் ஆகாயமே, விரிந்து வியக்கும் ஆகாயமே, சூரிய சந்திர விண்மீன்களையும் உள்ளடக்கிய ஆகாயத்தை போற்றுக. சூரிய சந்திர விண்மீன்களையும் உள்ளடக்கிய ஆகாயத்தை போற்றுக. ஐம்பூதங்களையும் வணங்கி போற்றுவோம், ஐம்பூதங்களை வணங்கி போற்றுவோம். 16 வரிகளுக்குள் அடக்க வேண்டும் என்று நான் 2 வரிகளை நீக்கியிருந்தேன். அதை மறுபடியும் சேர்த்துக்கொள்ள அனுமதித்தாருங்கள். இந்த உலகமே ஐம்பூதங்களின் தொகுப்பு அல்லது கலவை என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகையே ஐம்பூதங்களின் தொகுப்பு கலவை. அதை போற்றி வணங்குவோம், போற்றுவோம். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம் ஐயா அவர்களே. நன்றி, வணக்கம். நான் சுருக்கமாக சொல்லிடுறேன், அடுத்தது அவர் ஐயா நல்லா விளக்கமாக சொல்லுவார். பாசத்தோடு ஆரம்பிச்சிங்க, பாசத்தோடு ஆரம்பித்து கடைசியில் உலகம் ஒரு கலவை என்று முடித்தீர்கள். உடலையும் ஆன்மாவையும் கொண்டு வந்தீர்கள். எனக்கு பிடித்த ஒரு அந்த ஒரு கருத்தை சொன்னதற்கு நன்றி. அடுத்தது சூரியன், சந்திரன், விண்மீன்கள், இவைகள் எல்லாத்தையும் பார்த்தாலும் கடைசியில் இதெல்லாம் ஆகாயத்தில் தான் இருக்குன்னு நம்ம சொல்றதையும் நல்ல ஒரு பரந்த ஒரு எண்ணத்தோடு சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க புது கவிஞர் மாதிரி தெரியலையே. சிறு வயதில் எழுதியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இடையில when I grow up in the channel நான் நிறைய விட்டுட்டேன் ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. இடையில ஆங்கிலத்திலே எழுதி ஆன்லைன்ல ஐயா அவர்களின் அடுத்ததாக ஐயா பேசுற மைக் ஆன் ஆகல, உங்க ஒளி வாங்கி. நான் புதிய கவிஞர் என்று சொன்னேன். நிலத்தை தோண்டினால் நிலத்தை தோண்டி கரி எடுத்தார். நான் இவரை தோண்டி கவி எடுத்தேன். நிலத்தை தோண்டி கரி எடுத்தார், நான் இவரை தோண்டி கவி எடுத்தேன். மண்ணுக்குள் கரி இருப்பது போல மனிதர்கள் கவிதையும் இருக்கிறது. அது என்ன மனித எல்லாருக்குள்ள கவிதை இருக்குமான்னு கேட்டா இருக்குது, அதான் உண்மை. இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்கிறத விட ஒரு சிறந்த கவிதை வரி உங்களால சொல்ல முடியுமா? இது எந்த கவிஞர் எழுதினாரு? யாரோ ஒரு பாமரன் சொல்லிட்டு போனான். இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சைன்னு ரொம்ப இயல்பா ஒரு செய்தியை சொல்லிட்டு போறான். அதனால எல்லாருக்குள்ளேயும் கவிதை இருக்கு. அதை நாம கவிஞர்கள்ன்ற பேர்ல எழுதி அதை வெளிப்படுத்துறோம். அதனால கவிஞர் சொல்றோம். அவனுக்கு அதெல்லாம் தெரியல, நேரம் இல்லை. அதனால அவன் பாட்டு என்ன பண்றான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கான், அவ்வளவுதான். அதனால எல்லோருக்குள்ளும் கவிதை இருக்குது. கவிதை இல்லைன்னாக்கா எப்படி கண்ணே மணியே அப்படி இப்படிலாம் சொல்லுவான். சொல்றேன், உன்னை பார்க்கறதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தேன்னுவான்.
உன்ன மாதிரி ஒரு அழகான பெண் இருக்குதான்னு கேட்பான். இதெல்லாம் கவிதை தானே, எப்படி வருது அந்த கவிதைலாம் அவங்ககிட்ட? இல்லை இருக்குது, எல்லாருக்கிட்டே கவிதை இருக்குது. கவிதை இல்லாதவனே கிடையாது, கவிதை இல்லாத ஒரு மனிதன் கிடையாது. எனவே இவரிடமும் கவிதை இருக்கிற அந்த கவிதையை நாம் தோண்டி எடுக்க வேண்டும், இன்னும் இன்னும் தோண்டி எடுக்க வேண்டும். இது ஓய்வு பெற்ற பிறகு தமிழ் பணி ஏற்று செய்வது என்பது சிறப்பான ஒரு செயல்பாடு. தொடர்ச்சிமருடைய கவிதை வெளிப்பாடு என்று சொல்லி சிறப்பான கவிதை கொடுத்த அத்தனை பேர் நன்றி தெரிவிக்கிற நேரத்தில் நிறைவு நேரத்திலே தனது கவிதையை வழங்குவதாக சொல்லியிருக்கிறார். இன்னொருத்தங்க இருக்காங்களே, முனைவர் லதா இருக்காங்க ஐயா. அடுத்ததாக முனைவர் கோ லதா, நல்லாசிரியர் விருது பெற்றவர். உங்களை அருமையானது ஒரு கவிதை படைக்க அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் அம்மா. தமிழ் இலக்கிய பூங்கா நிகழ்த்தும் ஐம்பூதங்களை போற்றி என்னும் தலைப்பிலே அங்கங்களா தாழ்ந்த வணக்கத்தை கூறி இதோ என் கவியை சொல்லுங்க, சரியா இல்ல. கேட்கல கொஞ்சம் நல்லா வச்சு பேசுங்க. அறிவின் சுடராய் எரியும் ஒளியே, உயிர் வாழ துடிக்கும் காட்சி உணர்வில் கலந்திடும் மூச்சாய், அண்டம் காக்கும் ஆகாயமே அன்பின் எல்லை காணா வெளியாய், பஞ்சபூதங்களின் கலவையாய் இந்த பிரபஞ்சம் இயக்கும் மாயமாய், இயற்கையை போற்றி காப்போம். வெறும் காப்பதே நம் கடமையை உணர்வோம். ஆய்வுகள் நிலம் குறிஞ்சி முல்லை மருதாலை நெருப்பு ஆகாயம் காப்போம். நல்லது ஒரு நன்கு சிறப்பு கவிதை கொடுத்தார்கள். தொடர்ச்சி ஐயா உங்கள் பணி. நல்லா இருந்தது. அவங்க உயிர் காக்கும் உயிரேன்னு சொன்னாங்க, உயிரை காக்கக்கூடிய உயிரே. அதுக்கு ஒரு காதில் விழுந்தது அது நல்லா. ஆனா அந்த ஒரு உணர்வோட வருது அவங்களுடைய மொழி. அந்த ஒளி வாங்கில தான் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போயிடுச்சு. சரி, இப்ப சொல்லுங்க. இப்ப யார்? இப்ப நான் என்னுடைய கவிதை நான் வாசிடலாமா? அருமையான ஒரு நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்த அத்தனை கவிதை பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிக்கின்ற நேரத்தில் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பினராக பங்கேற்று அத்தனை கவிதைகளையும் கேட்டு அவர்களுக்கெல்லாம் பின்னூட்டம் கொடுத்து தன்னுடைய பொன்னான நேரத்தை, இந்த பொன்னான நேரம் சொல்கிறல்ல, அது நாமளாம் சொல்லுவோம் உங்கள் பொன்னான நேரம் சொல்லுவோம். நமக்கு ஒன்றும் பொன்னான நேரம் கிடையாது. ஆனால் சிங்கப்பூரில் இருக்கவங்களுக்கோ இல்லை அமெரிக்காவில் இருக்கவங்களோ உண்மையிலே நேரம் பொன்னானது. ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் பொன்னை கொடுக்கக்கூடியது. எனவே இவர் தான் உண்மையான பொன்னான நேரத்தை வைத்திருப்பவர். அந்த பொன்னான நேரத்தை நமக்காக செலவிட்டு நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கவிஞர் தஞ்சை தா ராமநாதன் அவர்கள், அவர் என்கிட்ட பல முறை சொல்லியிருக்காரு, ஐயா சிங்கப்பூர் சொல்லாதீங்க, தஞ்சை தா ராமநாதன் சொல்லுங்க அப்படின்னாரு. நான் தஞ்சாவூர் தாங்கய்யா, ஏங்கய்யா சிங்கப்பூர் சொல்லி தேவையில்லைன்றார். அதை உணர்ந்திருக்கவர். நம்ம எந்த ஊருக்கு போனாலும் நம்ம தமிழர்கள் என்ற அந்த அடையாளத்தை நாம் மறந்துவிடக்கூடாது.
என்பதற்கேற்ப மிகச் சிறப்பாக தன்னுடைய மகனுக்கு அவர் நினைச்சிருந்தா சிங்கப்பூரில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம். சென்னையில் தேடி தேடி தமிழ்நாட்டில் தேடினார், தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொண்ணை கட்டினார். ஏன்னா ஒரே காரணம், என் பையனுக்கு தமிழ்நாட்டில் தான் பொண்ணு இருக்கணும். இன்னொரு பையனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காரு. இப்போ இது திருப்பி தமிழ்நாட்டில் தேட அந்த உணர்வு இருக்குது பாருங்க, அது மிக முக்கியம். நாம் ஒரு நிலைமைக்கு போயிடுற போது உடனே மனம் மாறிடும். மனம் மாறி அந்த என்ன சொல்கிறது, சொசைட்டிக்காக செஞ்சேன் சார் அப்படின்வாங்க சில பேர். சார் வேறு வழி இல்லை சார், சொசைட்டிக்காக செஞ்சேன் சார். நான் சொசைட்டி அதுக்கு என்னுடைய சொசைட்டி தமிழ்நாடு தான், தஞ்சாவூர் தான். தன்னுடைய கவிதை நூலை அவர் சிங்கப்பூரில் வெளியிட்டுருக்கலாம். ஆனால் எங்கே வெளியிட்டார்? தஞ்சாவூர் மண்ணில், தான் பிறந்த மண்ணில், தான் வளர்ந்த மண்ணில் வெளியிட்டார் கவிதை. அந்த கவிதையுடைய முதல் கவிதை எனக்கு நல்லா நினைவு இருக்குது. அவங்க பாட்டி இவருக்கு எப்போவும் பள்ளிக்கூடம் போகும்போது விடை கொடுத்து அனுப்புவாங்க. அன்றைக்கு 8ஆம் வகுப்பு தேர்வுக்கு ஒரு போகிறாரு, அந்த அம்மா சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி அந்த அம்மா தவறிடுறாங்கன்றது தான் அந்த முதல் கவிதை. அந்த கவிதை நிகழ்ச்சியை சொன்னோடனே அவர் மனசை மாறிடுச்சு. அவரே ஒரு மாதிரி திடீர்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஒரு கவிதை தான் அந்த நூலினுடைய தொடக்க கவிதையாக இருக்கும். இது அந்த மண்ணினுடைய மனம் மாறாத ஒரு கவிஞர். மண்ணை பற்றிய நாம் பஞ்சபூதத்தை பற்றி பேசினா கூட இந்த மண்ணை பாதுகாப்பதை பற்றி தான் பேசுகிறோம். நமக்கு காற்று காப்பாற்றணும், வானத்தை காப்பாற்றணும், நெருப்பை காப்பாற்றணும், தண்ணீரை காப்பாற்றணுன்ற நோக்கம் கிடையாது. உண்மையான நோக்கம் இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும். இந்த மண் நன்றாக இருக்கிறது இதெல்லாம் இருக்கணும், அதுதான். எனவே அந்த மண் வாசமிக்க கவிஞர். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. என்னை பற்றி விளக்கங்கள்லாம் நிறைய கேட்டுட்டீங்க. என்னை பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் இப்போ ஒரு பாருங்க, எப்படி அந்த ஒரு எப்படி சொல்கிறோம், அந்த ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நான் அண்ணா பல்கலைக்கழகம் சிஇஜி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி அதில் முதுகலை படிச்சுட்டு இருக்கும்போது தான் எம்ஜிஆர் இறந்துட்டு, அதுக்கப்புறம் கலைஞர் வாழ்ச்சியில் இல்லை. இப்போ இவர் சொன்னார் இல்லையா, நம்ம ஒருங்கிணைப்பாளர், அதுக்காக சொல்ல வரேன். அப்போ கமலஹாசன் நாயகன் திரைப்படத்தில் அந்த தேசிய விருது வாங்கினதுனால விழா நடத்துகிறாங்க. அப்போ வரவேற்புரையில் திரு கமலஹாசன் அவர்கள் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒருத்தர் தடவை போய் கூப்பிட போனாராம். அப்போ செய்தித்தாளில் கமலஹாசன் இந்த கட்சியில் அந்த கட்சியில் சேர போகிறாருன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் நான் எல்லா கட்சி ஆட்களையும் ஒருத்தராக கூப்பிட்டு வந்திருக்கிறேன். என்னமோ சொல்லுவாங்களே, கிணறு வெட்ட போக பூதங்கிழமுன கதையாகி போச்சு என் கதை அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்புரையில் பேசினார். இந்த ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு கலைஞர் அவர்கள், இப்போ அவர் நம்ம ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னார் இல்லையா, அதை பேசினார். நான் கேட்டேன். நான் மெரினா பீச்சில், அப்போ மெரினா கடற்கரையிலிருந்து கேட்டேன். இதை விட ஒரு ஒற்றுமை என்னன்னா, அதே கருத்தில் தான் நான் இன்றைய கவிதையையும் எழுதியிருக்கிறேன். அன்றைக்கி என்ன நடந்துச்சோ அதை அப்படியே எழுதாமல் ஏன் நடையில் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது மாதிரி எழுதி, அதன்படி ஒருங்கிணைப்பாளருக்கு எப்படி அதை அவர் சொல்லுவாங்களே எப்படி அதை வாசனை அவருக்கு பட்டதோ தெரியல, அதை பற்றி சொல்லிட்டார். இருந்தாலும் நான் அந்த கவிதையை சொல்லி முடிக்கிறேன். ஐம்பூதம் போற்றிடு, இதுதான் தலைப்பெல்லாம் இருக்கும். கரையான் புற்றின் நிலத்தடியில் வானம் பொழிந்த நீர் இருக்குமென அங்கே கிணறு வெட்ட புறப்பட்டு சாம்புராணி புகையோடு வழிபட்டு மண்ணை வெட்ட மண்வெட்டி எடுத்து சுற்றளவினுள் குழியை தோண்டி பாறையை உடைக்க கடப்பாறை எடுத்து தீப்பொறி பறக்க பாறையை அகற்றி அதன் பின் குறு மணலை அள்ளினால் சலசலவெனும் ஓசையோடு நீர் ஊறும். ஊறிய நீர் தெளிந்த பின் மேலிருந்து பார்த்தால் கிணற்றினுள் ஆகாயம் தெரியும். ஆகாயம் மட்டுமா, நாம் போற்றுகின்ற ஐம்பூத ஐக்கியமும் தெரியும்.
நன்றி, வணக்கம். குறைந்த வரிகளில் நிறைவான கவிதையை, இந்த கவியரங்கத்தினுடைய நிறைவான கவிதையை வழங்கினார் திரு தஞ்சை தா ராமநாதன் அவர்கள். நிறைவான கவிதையை நான் தரலாமா ஐயா? நிச்சயமா. இந்த கவியரங்கத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை தன்னுடைய கவிதை வரிகளுக்குள் கொடுத்திருந்தார். ஏற்கனவே சொன்னது ஒரு 8 வரி 10 வரிக்கு மேலே எழுத மாட்டார். போதும், 2 வரியில் ஒரு செய்தியை சொல்ல முடியும் என்ற பாட்டனுக்கு 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 பாட்டன் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அப்படி இருக்கும்போது 24 வரி எதுக்கு? 12 வரி போதும். 12 வரி அதிகம். 2 வரியில் ஒரு செய்தியை சொல்ல முடியும் என்கிற பொழுது ஏது தேவையில்லையே. தெய்வத்தால் ஆகாதெனினும் இந்த ஒரு திருக்குறளை கேட்டிங்கன்னா இது எப்படி முடிச்சிருப்பான் அந்த மனுஷன் தோணும். முதலாக திருக்குறளை படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. தெய்வத்தால் ஆகாதெனினும் அப்படி நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்க. இது எப்படி முடிக்கிறதுன்னு யோசிக்கணும். அடுத்த அழகாக முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். அழகாக முடிச்சிட்டாரு பாருங்க. ஒவ்வொரு திருக்குறளுமே சரி, ஒரு பாதியை படிச்சுட்டு பாருங்க. அந்த மாதிரி திருக்குறளுக்கு ஒப்பான இலக்கியம் நாம் படைக்க நம்முடைய வரிகளை குறைக்க வேண்டும். எவ்வளவு வேணாலும் ஜிஎஸ்டி போட்டோம், 28% போடட்டும், நாம் அதை பற்றி கவலை. ஆனால் நம்முடைய கவிதைகளை வரிகள் 12 வரி 10 நேரம் போடக்கூடாது. அதில் வரிகளை குறைக்க வேண்டும் என்று சொல்லி அருமையான கவிதை கொடுத்தார். கலைஞருடைய செய்தியை சொன்னார். நான் கூட இது எங்கோ கேட்டது படித்தது தான், ஆனால் நேரடியாக கலைஞர் சொல்ல அதை கேட்டதாக சொன்னார். அது உண்மையிலேயே பாக்கியம் என்பதை விட அவர் பேசுகிற முறை அந்த நேரத்தில் பார்த்தால் நமக்கு புரியாது. எப்படி ஒரு சமயோசிதமாக ஒன்றை சொல்லுகிறார், எப்படி இயல்பாக அதை சொல்லுகிறார் என்பதெல்லாம் கலைஞர் மு கருணாநிதி அவருடைய உரையை கேட்டவர்களுக்கு தெரியும். அவர் எந்த இடத்துல போனாலும் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிற பாங்கிலே ஒன்றை சொல்லிவிடுவார். ஒரு முறை ஜெயகாந்தன் இருக்கிறார். அது ரஷ்ய கலாச்சார சோவியத்தில் ரஷ்ய கலாச்சார கழகத்தால் நடத்தப்படுகிற நிகழ்ச்சி. ரஷ்ய நாவல் தாயை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த நிகழ்ச்சியில் ஜெயகாந்தன் பேசுகிறார். நான் வணங்கத்தக்கவர்கள் எவரும் இந்த மேடையில் இல்லை என்பதால் வணங்காமல் என் பேச்சை தொடர்கிறேன் அப்படின்னு யாரை உட்காந்து நினைச்சிட்டு கலைஞரை வைத்துக்கொண்டு இவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறாரு? நான் வணங்கத்தக்கவர்கள் யாரும் இல்லை என்பதால் யாரையும் வணங்காமல் நான் பேச தொடங்குகிறேன்ற மாதிரி பேசுகிறார். எல்லோரும் ஓ என்று கத்துறாங்க. கலைஞர் கையை காட்சி நிறுத்திட்டார். அமைதியாகிடுறாங்க. அப்புறம் கலைஞர் பேச வர்றார். எல்லாம் நினைக்கிறாங்க கலைஞர் ஜெயகாந்தனை காய்ச்சி மூச்சு திட்ட போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி செய்யலை. எல்லோரையும் வணங்குகிறேன், முக்கியமாக நண்பர் ஜெயகாந்தனையும் வணங்குகிறேன் அப்படின்றார். ஏன் என்று சொன்னால் இவரும் எனக்கு வாக்களிப்போறேன் வணங்குகிறேன் அப்படின்றார். என்ன சொல்கிறாரு? எனக்கு வாக்களிப்போறேன் எனவே வணங்குகிறேன். ஏன்னா வாக்காளர் அவர். நான் ஒரு அரசியல்வாதி, எனக்கு வாக்குகள் தேவை, அதனால் அவரையும் சேர்த்து வணங்குறேன். ஏன்னா அவர் ஒரு வாக்கு கிடைக்குமா எனக்கு அப்படி சொல்லி சொல்கிறார். இதுதான் கலைஞருடைய அந்த சமயோசித பேசுவது என்பதை நாம் கற்றுக்கணும். நம்ம எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அருமையான கவிதையை இங்கே நமக்கு வழங்கினார் கவிஞர் தஞ்சை தா ராமநாதன். இந்த நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி ஜோதிராமன், அவர் ஒரு நல்ல கவிஞர். தருமபுரி மண் கண்டிருக்கக்கூடிய பல கவிஞர்களில் இவர் ஒரு சிறந்த கவிஞர் என்று சொல்லலாம். அவருடைய பூ என்கிற ஒரு கவிதை, அந்த கவிதை தமிழறிவு வானொலியில் ஒளிபரப்பாச்சு. அன்னைக்கு தான் முதல் முறையாக அவங்க கவிதை வாசிக்கிறாங்க. அந்த கவிதையை வாசிக்கிறாங்க. அந்த லண்டனை சேர்ந்த கந்தபாலன் உமா தம்பதியினர் முதற் பரிசு கவிதையாக தேர்ந்தெடுத்து அவருக்கு முதல் பரிசை கொடுத்தாங்க.
இந்த மாதிரி சிறப்பான கவிஞர். எதையும் ரொம்ப அந்த வறண்ட தர்மபுரி மண்ணில் ஒரு நீரூற்றாக கிளம்பிய கவிஞர் இரா ஜோதி. ஒருவேளை அந்த தர்மபுரிக்கு பக்கத்தில் தான் ஒகேனக்கலும் இருக்கிறது என்பதால் அந்த நீரூற்று வந்தது தெரியவில்லை. வாருங்கள் அம்மா, உங்கள் கவிதையை தாருங்கள். ஐயாவினுடைய சீரார்ந்த தலைமையின் கீழே சிறப்பான ஒரு விருது நமக்கு வந்திருக்கிறார். அவர் சார்ந்து கொடுத்த நிகழ்விலே உங்களுடைய கவிதையை தாருங்கள் அம்மா. திருமதி இரா ஜோதி அவர்கள், தமிழ் மகள் இரா ஜோதி என்று சங்கத்தமிழால் அன்புடன் அழைக்கப்படுவோர். வாருங்கள். அண்மையிலே இவருடைய கவிதை நூல் வெளியிடப்பட்டது. கவிதை நூலுக்கு பெயர் மலை காற்று. மலையிலே பறந்தவர், அந்த காற்றாக இவர் வந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் அம்மா, மலையிலிருந்து வந்த காற்று, வாருங்கள். என்னை ஈன்ற தாய்க்கும் தாயுமானோராம் தந்தைக்கும் முத்தமிழுக்கும் முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரையும் செயலராம் பாரதிதாசனையும் நீலகண்ட தமிழன் ஐயாவையும் சக கல்வி ஆளுமைகளையும் வணங்கி என்னுடைய இந்த கவிதையை வழங்குகிறேன். சுத்தம் எனச் சொல்லி சத்தை எடுத்துவிட்டு வித்தை காட்டும் வியாபார உலகம், சக்கை நீரை பருகிடும் சனங்களின் பரிதாபம், அன்னையாகி நீ ஊட்டும் அன்பு நீர், தாயாகி பாடும் தாலாட்டு, நீயின்றி அமையுமா உலகம், தாயின்றி வாழா சேய் போல, நிதி வறண்டாலும் வாழலாம், நதி வறண்டால் வாழ முடியுமா, தோண்டினாலும் பொறுத்து வேண்டியதை கொடுத்து வாரி வழங்கும் அன்னையே, பாரிவள்ளல் உன்னையே பார்த்து கற்றுக்கொண்டானோ, கொத்தினாலும் கோபப்படாமல் சொத்தினால் பிரிந்தாலும் சொந்தங்களை சேர்க்கும் பந்தங்களை ஈர்க்கும் நிலமே, ஆலைகள் கழிவு நீரில் சோலைகள் அழிந்தன, நாளைதான் மாறுமா, இந்த வேலைதான் சேருமா, காற்றே உன்னை களங்கப்படுத்தியதால் மனிதன் தலைக்கே உலை வைப்பாயோ விளை வைப்பாயோ, சளைக்காமல் தென்றலாய் சந்தோஷமாய் வீசினாலும் மனிதன் வெடித்த வெடிகளின் நெடிகளில் வரும் புகைமூட்டம் வகை வகையாய் வருத்துகிறதோ உன்னை, காற்றே மன்னிப்பாயா மனிதனை, ஆகாயமே அன்னை போல் அத்தனை பேருக்கும் ஆதரவளித்தாய், உன்னையும் விட்டு வைக்கவில்லை உலகம், காயம் கொண்டு கண்ணீர் சிந்த வைத்ததால் நெருப்பு மழையாய் வெறுப்பு காட்டுகிறாயா, அமில மழையாய் உமிழ்கிறாயா, நெருப்பாய் சுழன்றாவது பொறுப்பாய் மாற்று மனிதனை, பூமித்தாயே அழாதே, இன்னலுக்கிடையே இவர்களுக்கு பால் புகட்டிய நீயே பாடம் புகட்டு, அழாதே அன்னையே, இயற்கையை பாதுகாப்போம், செயற்கையை ஒழிப்போம். வாய்ப்புக்கு நன்றி. மலைக்காற்று நூலாசிரியர் திருமதி ஜோதிராமன் அவர்களுடைய இதுக்கும் நம்ம சொல்லணும். ஏன்னா அவங்க தான் கடைசியா முடிச்சு வச்சிருக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு கவிதை. சுத்தம் என சொல்லி சத்தை எடுத்து விடுகிறார்கள். அடுத்தது நிதி, நீதி, நதி, இது மாதிரி எதுக்குமே உணை. இந்த மண்ணை போட்டு இந்த கொத்து கொத்துறாங்களே, கொத்துனாலும் கொதறினாலும் இவ்வளவு பொறுமையாக இருக்கக்கூடிய தாயை என்று சொல்லி அப்புறம் வெடி போட்டு நெடியை கிளப்புகிறார்கள். இந்த ஆசிட் ரெயின் அப்படிம்பாங்க, இந்த அமில மழை, அதை பற்றிலாம் நல்லா பேசுனாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பூமி தாயே அழாதே அப்படிங்கிற ஒரு அந்த வருத்தத்தை ரொம்ப நியாயப்பட சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க நன்றி. நன்றி ஐயா. மலைக்காற்று கவிக்காற்றாக வீசியது. வாழ்த்துக்கள் அம்மா. தொடக்க சுத்தத்தை தொலைத்து விட்டு வித்தை காட்டுகிற மனிதனை பற்றி கவிதை தொடங்கியது. பூமியின் மிகச் சிறப்பான ஒரு பகுதியாகிய அந்த மலைப்பகுதி, நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி நிலத்து பெண்தான் இவர்.
மஞ்சவாடி என்று சொல்லக்கூடிய தருமபுரிக்கும் சேலம் மாவட்டத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு கணவாய் போன்ற பகுதி மஞ்சவாடி என்று சொல்லுவார்கள். அந்த ஊரில் பிறந்து வாழ்ந்தவர். இன்றைக்கு தருமபுரியிலே முள்ளிக்காடு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர் ஒரு ஆசிரியராக இப்போது பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவருடைய கணவரும் ஒரு ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். சிறந்த கவிஞர். எழுத்துக்களை சிக்கனமாக கையாள்பவர், சொற்களை சிக்கனமாக கையாள்பவர். கவிதைக்கு மிக முக்கிய ஆள் தான், சொற்கள் சிக்கனம் தான். வளவளவளவன்னு கவிதை கிடையாது. நான் இப்போ வளவளவளவன்னு ஒரு கவிதை எழுத போகிறேன், எழுதி சொல்ல போகிறேன். அதுக்காக சொல்லிடுறேன். இது நான் எழுதிய கவிதை அல்ல. அப்புறம் வேறு யாரோ என்ன கவிதையான்னு கேட்டால் நிச்சயமாக இது ஏஐலேருந்தோ சாட்ஜிபிட்டிலேருந்தோ எடுத்த கவிதையும் அல்ல. ஆனால் இந்த கவியரங்கத்தில் பாடிய வழங்கிய பல கவிஞர்களுடைய கவிதை எனக்கு இந்த கவிதையை உருவாக்குகிறது. நீங்கள்லாம் கொடுத்த கவிதை எனக்கு இந்த கவிதை உருவாக்கி நான் எழுதலை, சும்மா அப்படி நினைச்ச சொல்ல போகிறேன். அன்றொரு நாள் இரவு உறங்கினேன். உறக்கம் கலையாத நேரத்தில் பெண்கள் சிலர் வந்தனர். எண்ணி பார்த்தேன், 5 இருந்தனர். நயன்தாராவா இருக்குமா என்று பார்த்தால் இல்லை. காஜர் அகர்வாலா என்று பார்த்தேன், அவரும் இல்லை. சிம்ரனா என்று பார்த்தேன், சீச்சி கிடையாது என்று தெரிந்தது. த்ரிஷாவா என்று பார்த்தால் அவரும் இல்லை. பிறகு யார் இவர்கள் என்று பார்த்தால் கண்ணீரும் கம்பளையுமாக உடலெல்லாம் சேதப்பட்டு புண்ணாகி முன்பு நான் சொல்லவர்கள் எல்லாம் மேக்கப் அழகிகள். இங்கே வந்தவர்கள் அழகானவர்களை சிதைத்த அழகிகள். அழகானவர்களை சிதைத்து விட்டார்கள். அப்படி வந்திருக்கிறார்கள் 5 பேர். அம்மா நீங்கள் யார், என் வீடு தேடி வந்தீர்களே எதற்கென்று கேட்டேன். அம்மா நீர் யார், நீங்கள் யார் என்றேன். எதற்கென் வீடு தேடி வந்தீர்கள் என்றேன். சும்மாதான் வந்தோம், எங்களை சும்மா விடவில்லை இந்த மனிதர்கள், எனவே சும்மாதான் வந்தோம் என்றும் சொன்னார்கள். கண்ணில் ஏன் அம்மா கண்ணீர் என்று சொன்னேன். கண்ணீர் விட்ட கண்ணகியின் கதையை காப்பியமாக எழுதியவர்கள் நீங்கள். நாங்கள் 5 கண்ணீர் வடிக்கிறோமே, எங்கள் கண்கள் இருந்து வருகிற கண்ணீர் உங்களுக்கு புரியவில்லையா என்று வருந்தினார்கள். யாரம்மா நீங்கள் என்றேன். முதல் பெண்மணி சொன்னார், என்னை பார்த்தால் தெரியவில்லையா, நீல நிறத்தில் இருக்கிறேனே, நான் தான் ஆகாயம் என்றார். அடுத்தவளை பார்த்து கேட்டேன், பச்சை நிறத்தில் இருக்கிறேனே, நான் தான் நிலத்தாய் என்றார். இன்னொரு பெண்ணை பார்த்தேன், அவள் உருவமாகவும் இல்லாமல் ஆர்வமாகவும் இல்லாமல் இருந்தாள். யாரம்மா நீ இப்படி இருக்கிறாய் என்று கேட்டேன். நான் தான் காற்று என்றாள். இன்னொருத்தி நெருப்பு என்றாள். இப்படி 5 தங்கள் பெயர்களை சொல்லிக் கொண்டார்கள். ஓ 5 பூதங்களா நீங்கள் என்றேன். ஏண்டா நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்களை பார்த்து பூதம்னு சொல்றிய, கண் இல்லையா உனக்குன்னு கேட்டாங்க. ஏண்டா இவ்வளோ அழகாக இருக்கிறோம், எங்களை செதைச்சி சின்னாபின்னமாக்கிட்டு இப்போ பூதம்னு கேட்குறிய, பூதமா நாங்கன்னு கேட்டாங்க. இல்லை இல்லை நாங்கள் வழக்கமாக சொல்லுவோம் என்று சொன்னேன். வருத்தத்தோடு சொன்னார்கள், உறங்குகிற நீங்கள் எல்லாம் விழித்தெழ வேண்டுமென்றால், உறங்குகிற நீங்கள் எல்லாம் விழித்தெழ வேண்டுமென்றால் முதலில் எங்களை பாதுகாக்க விழித்தெழுங்கள், இல்லை என்றால் விழிக்க முடியாது என்று சொன்னார். விழிக்க முடியாதா, என்னம்மா சொல்கிறீர் என்றேன். காற்று நான் மாசுபட்டால் மூச்சு கிடையாது, நிலம் நான் வெப்பமடைந்தால் வாழ முடியாது, ஆகாயம் நான் அசுத்தமானால் அவனி கிடையாது, நெருப்பு நான்
கோபம் கொண்டால் எதுவும் கிடையாது. அப்படியா? காற்று, ஆகாயம், நெருப்பு, நிலம், நீங்கள் 4 பேர் அந்தம்மா என்று கேட்டேன். அடப்பாவி, என்னை தெரியவில்லையா? நான் தான் நீர் என்றார். ஓ, நீரின் கண்களிலே நீரா என்று கேட்டேன். நீரின் கண்களிலேயே நீரா என்று கேட்டேன். இது நீர் இல்லை, நீங்கள் செய்த பாவம் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். நீ ஒன்றும் செய்யாமல் இருந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு ஐவரும் சென்று விட்டார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுக்கும் பின்னூட்டம் கொடுக்கறது தானே முறை. ஒரு நிகழ்ச்சியா இருந்தா, ஒருங்கிணைப்பாளராக இருந்தா பின்னூட்டம் சொன்னாலும் விடக்கூடாது. இப்ப உறக்கம் கலையாத காலையில அந்த கன்னிகள் வந்து நின்ன உடனே நான் என்ன நினைச்சேன்னா, அவர் என்ன சொல்லுவாருன்னு, சாவித்திரி, சரோஜா தேவி இவங்கெல்லாம் வந்திருப்பாங்களோ அதெல்லாம் எங்க அப்பா கனவுல வருவாங்க. அதெல்லாம் எங்க அப்பா என் கனவுல வரமாட்டேன். இல்ல இல்ல, நான் சொல்றேன். சரி, அடுத்தது நீலம். முதல் நிறத்தையே நீலத்தை பார்த்திருக்காரு. ஏன்னா இவர் நீலம் கண்ட தமிழன் இல்லையா? நீல கண்ட தமிழன், நீலத்தை கண்ட தமிழனன் ஆகியிருக்கிறார். அப்படி என்றால் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால் கடைசியில் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆகாயம், நீல நிறம், இதையெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையா இருக்கு. ஏன்னா கலோக்கியல், அதாவது ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு எதுக்கு 3 மேற் போட்டு பேசாம கேஷுவலா பேசுறதுங்கிறது எல்லாருக்கும் வராது. அது நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர். எனக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஒளி வாங்கி ஏகிட்டு பேசுறதா இருந்தா அது நல்லா இருந்தது. அப்புறம் விழித்திருங்கள், இல்லை என்றால் விழிக்க முடியாது என்ற ஒரு விழிப்புணர்வை, விழிக்க முடியாது என்று சொல்லி முடித்த உங்களுக்கு, நாங்கள் எல்லாம் விழித்து கொண்டோம், விழித்திருப்போம், எழுவோம் மேலே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு கவியரங்கம். இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து சிறப்பாக பங்களிப்பை வழங்கிய தமிழ் மகள் இரா ஜோதி அம்மையார் அவர்களுக்கும், அந்த நிகழ்ச்சியுடைய சிறப்புறனாக இருந்து அனைத்து கவிதைகளையும் கேட்டு அவர்களுக்கெல்லாம் பின்னூட்டம் வழங்கிய கவிஞர் கவிமாமணி தஞ்சை தா ராமநாதன் அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்று கவிதைகளை வழங்கிய அத்தனை கவி பெருமக்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை தமிழறிவு வானொலி வழியாக உலகெங்கிலும் தவற விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழறிவு வானொலி இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன், தமிழ்ச்சோர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும், வலைவொலி வழியாக நமக்கு வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், சங்கத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக வலையொலி வழியாகவும் வானொலி வழியாகவும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிற நீங்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கூறினால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லுகிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 74-05-74-105. உங்கள் தமிழன்பன், நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. காப்போம் ஐம்பூதங்களை, காப்போம் காப்போம் நமது வாழ்வை. நமக்களித்த பூமி நாம் அடுத்த தலைமுறைக்கு கிடைக்காமல் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம். நன்றி, வணக்கம்.